வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. மகரிஷி அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்க இருக்கிற மக்களுக்கு இந்த ஆத்ம ஞானத்தை போதித்து வருவாங்க. கிட்டத்தட்ட 22 முறை உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளிலே சுற்றி இந்த ஆன்மீகத்தை மகரிஷி அவர்கள் விதைத்திருக்கிறார். அவருடைய வழியிலே செல்லக்கூடிய நாமும் இயற்கையுடைய ஆசையினால், குருவினுடைய அருளினால் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு புண்ணிய பூமி இல்லைங்களா, அந்த பூமியில நாம போய் சுற்றி பார்ப்பதற்கும், இன்னும் மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை அந்த மண்ணில் இருக்கிற ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு விதைப்பதற்கும் வாய்ப்பை கொடுத்த அனைத்து பிரபஞ்ச ஆற்றலுக்கும், இறை ஆற்றலுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை சொல்லி, அப்படி மகரிஷி அவங்க போகும்போது ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணி அவங்கள வழி அனுப்பி வைப்பாங்களாமா. அதே போல மகரிஷி அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய மீட்டிங் ஏற்பாடு செய்து மகரிஷியை வரவேற்பாங்களாமா. இதெல்லாம் நம்ம புத்தகங்களை பார்த்துருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், நேரா பார்த்தது இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த ஒரு சந்தோஷம், இவ்வளவு பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமா அங்க சென்றதனுடைய அனுபவத்தை இப்ப நம்ம அன்பர்கள் எல்லாருமே பேச போறாங்க. கிட்டத்தட்ட 36 பேர் போனோம். அது உண்மையாலுமே ஒரு நாங்க நினைச்சதை விட பல மடங்கு பல மடங்கு சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைந்தது. எல்லாம் மகரிஷியை அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க, இந்த பிரபஞ்சம் நம்ம கூட இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து இந்த டூர்ல நாங்க நிறைய ஃபீல் பண்ணோம். உண்மையாலுமே ஒரு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பூமி ஸ்ரீலங்கா, மாற்று கருத்தே இல்லை. அவ்வளவு ஒரு இயற்கையான ஒரு சூழல், அவ்வளவு ஒரு அற்புதமான மனிதர்கள். அவங்களுடைய சிறப்புகள் எல்லாம் இப்ப நிறைய பேர் இப்ப பேச போறாங்க. அதுல அவங்க ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கடைசியா நான் பேசுறேன். ஏன்னா நாங்க எங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்புன்னா, டூர் ஒரு 6 நாள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதற்கப்புறம் ஒரு 6 நாள் பயிற்சிக்கு திட்டமிட்டிருந்தோம். அந்த 6 நாள் நாங்க, லதாமா, சூர்யா, யாழினி, நாங்க 4 பேரும் அங்க இன்னொரு 6 நாள் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த 6 நாள்ல தான் பயிற்சி நடத்தினோம். நிச்சயமா அந்த நிகழ்விற்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிய சொல்லணுங்கிறதுல தான் நான் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பேசுறேன். ஏன்னா அந்த டூர் தொடங்குனதுல இருந்து நம்ம பாலையா அவங்கனாலதான் அந்த டூர் வந்து தொடங்கப்பட்டது. ஏன்னா அவரோட சப்போர்ட் தான் பெரிய சப்போர்ட். அவங்க நிறைய டூர் பண்ணிட்டு இருக்காங்க, ஆன்மீக டூர் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சுரேஷ் ஐயா, இந்த டூரோட டோட்டல் கிரெடிட்டும் அவங்களுக்கு தான் மெயினா போய் சேரணும். அது போக நிறைய பேர், மாலத்தி அம்மா இருந்து நிறைய பேர் வந்து இந்த டூருக்கு நிறைய உழைப்பை கொடுத்துருக்காங்க. நான் வந்து சும்மா ஸ்டார்ட் பண்ணி விட்டது மட்டும்தான் நம்ம வேலை. மகரிஷி சொல்லுவாங்கல்ல, நீங்க எண்ணம் போடுங்க அது நடக்கும் அப்படின்னு. என்னோட எண்ணம் உலகம் முழுக்க சென்று இந்த வேதாத்திரிய ஞானத்தை பரப்பணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு வேதாத்திரியர்களுக்கும் இருக்கிற எண்ணம் இது. அப்ப அந்த எண்ணத்தை போட்டிருந்தோம். இன்னைக்கு அது இயற்கை வந்து அதை நடத்தி காமிச்சிருக்கு. இப்ப எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறது நாம நிச்சயமா இது ஒரு பெரிய உதாரணமா எடுத்துக்கலாம். அதே வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு போறோம். எங்களை நம்பி ஒரு 35 பேர் வந்து அந்த டூரை ரொம்ப ரொம்ப சிறப்பா கொண்டு வந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதற்காக உழைத்த அருள் தொண்டர்கள் எல்லாருக்கும் நன்றி. குறிப்பா அங்க நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுத்தவங்க, செல்லம்மாள், முருகன் அம்மா, முருகன் ஐயா, அவங்க அவ்வளவு சப்போர்ட், மிகப்பெரிய சப்போர்ட். அதே மாதிரி உமா ராமு அம்மா, அவங்க ஆத்மஸ்ரீ அக்கா, அவங்களாலதான் அங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அவங்க தான் ராமகிருஷ்ணா மடத்தை அவங்களோட சொந்த செலவுலயே புக் பண்ணி அது பண்ணியிருந்தாங்க. அதே போல அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கே ஆச்சரியமா இருந்தது. சந்திரன் ஐயான்னு ஒருத்தவங்க,
ஆஹ் தரணிகா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மட்டக்களப்புல இருந்து ஒருத்தங்க. அவங்களாலதான் ஆயிரக்கணக்கான, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 3000 இருந்து 4000 குழந்தைகளுக்கு மேல பயிற்சி போய் சேர்ந்தது. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தி. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஜெயபாலன் ஐயா, அங்க ஜெயபால் ஐயான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. நிறைவாக அங்க வவுனியா அப்படிங்கிற பகுதியில ஆட்டிசம் மனம் சிரமப்படுகிற குழந்தைகளுக்கு ஒரு வகுப்பு, அவங்களோட பேரண்ட்ஸ்க்காக ஒரு வகுப்பு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உண்மையாலுமே ஒரு 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 ஆத்மா வந்து நிறைவான நாள் அப்படின்னு அந்த நாளை சொல்லலாம். மாற்று கருத்தே இல்லை. 29/5/2026 என் வாழ்க்கையில உண்மையாலுமே ஒரு பெரும் புண்ணியம் பண்ணின நாள். அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்க எல்லாருக்கும், இறை சாதனை மார்க்க குடும்பம் நம்ம எல்லாரும் இருக்கிறதுனாலதான் இது சாத்தியமாயிருக்கு. இன்னும் நம்ம நிறைய சாதனைகள் செய்ய போறோம். சரி, இப்போ சிந்தனைக்குள்ள வந்துருவோம். நம்ம என்ன நோக்கத்துக்கு இது வந்தோமோ அதுக்கு வந்துருவோம். உண்மையாலுமே என்னோட செய்தி என்னன்னா, நம்ம எல்லாரும் லைஃப்ல ஒரு முறையாவது போய் பார்க்க வேண்டிய இடம் ஸ்ரீலங்கா. ஆனா 6 நாள் டூர் போட்டு போகாதீங்க. ஒரு 8 நாள் அல்லது 10 நாள் டூர் போட்டு போங்க. சரிங்களா? போறதுன்னு ஆயிடுச்சு. கூட ஒரு 2 நாள் 4 நாள் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கணும். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால இன்னொரு 2 நாள் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சோம். பட் நிச்சயமா நம்ம எல்லாருமே போக வேண்டியது. மிக குறைவான ஒரு பொருள் செலவுல நம்மளால போயிட்டு வர முடியுது. அதனால எல்லாரும் வாய்ப்பை பயன்படுத்துங்க. சரி, இப்ப எல்லா அன்பர்களும் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 25 இடங்களுக்கு மேல பார்த்தோம். போதுங்கிற அளவுக்கு பார்த்தோம். கண்கொள்ளா காட்சி இன்னும் எங்க கண்ணுக்குள்ளேயே இருக்கு, மனசுக்குள்ளேயே இருக்கு ஸ்ரீலங்கா. அதை பற்றி நம்ம அன்பர்கள் எல்லாருமே அவங்களுடைய அனுபவத்தை இப்போ ஷார்ட்டா பகிர்ந்துக்குவாங்க. அதை நீங்க எல்லாரும் இருந்து கேட்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா ஒருத்தவங்களோட அனுபவத்தை கேட்கிறப்ப அவங்களோட உணர்வே நமக்குள்ள வந்து வேலை செய்யும். சரிங்களா? அவங்க அந்த இடத்துல பெற்ற அனுபவங்கள், உணர்வுகள், அது எல்லாத்தையுமே இப்போ உங்களோட வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருமையத்தில் ஒரு பதிவா ஸ்ரீலங்காவை பற்றி விழுகும். அது நீங்க ஃபியூச்சர் அங்க போறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். உங்களுக்குள்ள ஒரு பெரும் மகிழ்ச்சியை அது ஏற்படும். நாங்க என்ன மகிழ்ச்சி அங்க உணர்ந்தோமோ அந்த மகிழ்ச்சியை நிச்சயமா நீங்க எல்லாம் இப்போ ஒரு மணி நேரம் உணர போறீங்க. நிறைவுல இவங்க ஏதாவது விட்டாங்கன்னா நான் வந்து பேசுறேன். நாங்க ஒரு 6 நாள் எக்ஸ்ட்ரா இருந்தங்காட்டி நாங்க இன்னும் சில இடங்கள் எல்லாம் பார்த்தோம். நல்லூர் கோவில் எனக்கு இருக்கிறதுலயே பல இடங்கள் பார்த்துட்டே போனோம். ஒவ்வொரு இடமே இருந்துச்சு. நல்லூர் முருகர் கோவில் வந்து அங்க உள்ள போனோன்னே அங்க ஏதோ ஒரு 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 மந்திர சக்தி மாதிரி அங்க வேலை செய்யுது அந்த கோவில்ல. கரெக்டா நாங்க போனது வைகாசி விசாகம், முருகருடைய பிறந்த நாள். கரெக்டா அதெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை. ஜஸ்ட் போனோம். போய் பார்த்தா அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி அங்க இருக்கு. அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு புல்லரிக்கிற மாதிரியான நிகழ்வுகள். சரி, மற்றவங்க எல்லாம் பேசிட்டோம். எல்லாரோட அனுபவத்தையும் கேளுங்க. நிறைவா தேவை இருந்தா நான் வந்து பேசுறேன். சரிங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி. இப்போ ஒவ்வொருத்தங்களா வந்து அனுபவத்தை சொல்லலாம். அம்மா, இதை தொடருங்க. மீண்டும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இன்னும் சிறப்பா இது மாதிரி நம்ம பல நாடுகளுக்கு ஆன்மீக சுற்றுலாவோட ஆன்மீக ஞானத்தையும் கொண்டு போற பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. சிறப்பா செயல்படும். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அம்மா, தொடருங்க. ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. அம்மா, அனுபவங்கள் யார் யார் எந்தெந்த இடங்களை பற்றி நம்ம அனுபவங்களை சொல்ல இருக்கிறோமோ அவங்க எல்லாருமே நம்ம இப்போ வந்து ஹேண்ட் பண்ணி ஒவ்வொருத்தராக நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். கேலக்ஸின்னு இருக்குது. உங்கள் பேருங்கம்மா, பேர் சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். கேலக்ஸி FO41 இருக்கு. அன்மியூட் பண்ணிக்கோங்க. அம்மா, வாழ்க வளமுடன். பூஜாமா, உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருமா? வாழ்க வளமுடனுங்கம்மா. அம்மா பேர் சொல்லிட்டு. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். என் பேர் சுப்புலட்சுமிங்கம்மா. சுப்புலட்சுமி அம்மா. ஓகே அம்மா. ஃபர்ஸ்ட் வந்து
ஃபர்ஸ்ட் வந்து நான் குருவுக்கும் மதனுக்கும் நன்றிகளை எல்லாம் குழுவில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இறை மதன் ஐயா வந்து இன்னும் ஸ்ரீலங்கா போன மாதிரி இன்னும் பல நாடுகளுக்கு மகரிஷி மாதிரி இன்னும் போய் நம்ம மனவளக்கலையை கொண்டு போகணும்னு நான் மனமாற வாழ்த்துறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் போன இடம் போட்டு போனது ரொம்ப நல்லா இருந்துச்சு, மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாமே பிரம்மாண்டம். அங்க இருக்கிற புத்தர் கோயில்கள் வந்து ரொம்ப பிடிச்சது. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தங்குன அந்த ஹோட்டல் அது வந்து வித்தியாசமா நல்லா இருந்துச்சு. அங்க கொடுக்கப்பட்ட உணவு முறைகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த இயற்கை காட்சிகள் எங்கு பார்த்தாலும் ஆறுகள், கடல், ஏரி எல்லாமே பெருசா இருந்துச்சு. அது ரொம்ப, அதாவது பஸ்ல போறப்ப கண்ணை எடுக்கிறக்கே மனசு வரலைங்க. இந்த பக்கம் திரும்பினா ஏதாவது நம்ம விட்டு போயிருவோமோ, அவ்வளவு அழகு. 2 கண்ணு பத்தாது. அதே மாதிரி 6 நாட்கள் கண்டிப்பா பத்தாது, குறைஞ்சது ஒரு 15 நாளாவது இருக்கணும். மதன் ஐயா சொன்ன மாதிரி அங்க அந்த அம்மன் கோயில் ஒருத்தரை பார்த்தேன். அவங்க வந்து நீங்க நல்லூர் போனீங்களான்னு கேட்டாங்க. இல்ல போலன்னு கேட்டி, நீங்க அங்க போனீங்கன்னா தான் இங்க வந்ததுக்கே ஒரு அர்த்தம், ஒரு அடையாளம், நீங்க கண்டிப்பா அங்க போங்க அப்படின்னாங்க. அது டைம் இல்லாதனால போக முடியல. பார்த்த இடங்கள் எல்லாமே சிறப்பு, எங்க பார்த்தாலும் உண்மையிலேயே பிரம்மாண்டம். அதே மாதிரி நான் பஸ்ல வரப்ப நிறைய விஷயங்களை கவனிச்சேன். மக்கள் வந்து அமைதி, 2வது சுத்தம், எங்க போனாலும் அங்கங்க என்னென்ன ஒரு விஷயங்கள் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. அந்த இடத்துக்கு எப்படி நடந்துக்கணும், என்ன வழிபாட்டு முறைகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நிறைய பழக்க வழக்கங்கள் நம்ம கிட்ட வரணும், அதை நான் கவனிச்சேன். 2வது எல்லா இடத்துலயும் அந்த தமிழ் வார்த்தைகள் அழகா எழுதி வச்சிருந்தாங்க, அதை நான் கவனிச்சுட்டே வந்தேன். பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஹோட்டலும் நல்ல உணவெல்லாம் நம்மளுக்கு முக்கியமா பழங்கள் காய்கறிகள் கிடைச்சது வந்து அது ஒரு மிகப்பெரிய இது. அது கிடைக்காம நம்ம உணவு மட்டும்னா கொஞ்சம் சிரமமா இருந்திருக்கும். உணவு வந்து பரவாயில்ல, பழிக்கிற மாதிரி எல்லாம் இல்லை, பரவாயில்ல, நமக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. ஹோட்டலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் தங்கின ஹோட்டல் நல்லா இருந்துச்சு. இத்தனைக்கு நடுவுல யாழினி பாப்பாவோட என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம கூட பழகுனவங்க எல்லாமே வந்து நல்லா நல்லா பழகுனாங்க. புதிய அறிமுகமா இருந்தாலும் இறை சாதனையுமா இருக்க குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. கதிரேசன் ஐயா, இவங்க உஷாராணி அம்மா, மாரியம்மாள் அம்மா, ஜெயபிரபா அம்மா, எல்லாருமே பொதுவா எல்லாருமே நல்லா பழகுனாங்க. புதுசு மாதிரியே இல்லை சுரேஷ் ஐயா, எல்லாருமே நல்லா பழகுனாங்க. ஸ்ரீலங்கா சுற்றுலாவை மறக்க முடியாது. எதிர்பார்க்கல, நான் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு. அதுக்கு வந்து நான் மதனுக்கும் இறைக்கும் குருவுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சொல்லிட்டே போலாம். எல்லா விஷயங்களும் வந்து நைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி அந்த வெளிச்சங்கள் அதிக பவர்ஃபுல்லான பெரிய வெளிச்சங்கள் எல்லாம் இருந்தது. அது நல்லா நான் யோசிச்சுட்டே வந்தேன், என்னடா இப்படி இருக்குது, வெளிச்சம் கம்மியா இருக்குது, குறைவா இருக்குதுன்னு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு யோசிச்சுட்டாதான் இருந்தேன். நல்லா இருக்குது. பொதுவா ஸ்ரீலங்கா வந்து அழகு, சொர்க்க பூமின்னு சொல்லலாம், அழகிய ஒரு நாடுன்னு சொல்லலாம். இன்னொரு தடவை கூட வாய்ப்பு கிடைச்சா போகலாம். ஒரு 15 நாள் இருந்தா நம்ம எல்லா இடத்தையுமே நம்ம நல்லா பார்க்கலாம். கோயில்கள் எல்லாம் நல்ல வைப்ரேஷன் உள்ள இடம். வயலூர் முருகன் கோயில், அந்த குகை கோயில்கள், புத்தர் கோயில் எல்லாமே பிரம்மாண்டம், ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. உண்மையா அது அடிக்கடி டெய்லி நான் நினைச்சிட்டே இருக்கிறேன். எங்கு பார்த்தாலும் புத்தர் கோயில், புத்தர் சிலை எல்லாமே ஆச்சரியப்பட மாதிரிதான் இருந்துச்சு. மனசுக்கு நிறைவாகவும் 6 நாள் போனதே தெரியல, சீக்கிரம் போயிருச்சு. அதே மாதிரி நம்ம தங்கி இருந்த ஹோட்டல்கள் எல்லாமே சுத்தம். பொதுவா எங்க பார்த்தாலும் சுத்தம், அது ரொம்ப பிடிச்சது. அமைதியான மக்கள், பரபரப்பில்ல, ஒரு மாதிரி தேவையில்லாம கோயில்கள்ல பேசுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப சொல்லிட்டே போலாங்கம்மா. ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமா இருந்தது. எந்த ஞாபகமும் இல்லை, அந்த இடத்த நம்ம முழுமையா உணர்ந்து இருந்து ரசிச்சோம். மெயினா டைம் பத்தல, அது ஒண்ணுதான் மைனஸ். சொல்லியே மற்றபடி இயற்கை அழகெல்லாம் ரசிக்கிறதுக்கு 2 கண்ணு பத்தாது. அந்த நைட்ல பாத்தீங்கன்னா அந்த மலை மேல இருக்கிற வீட்டுகள் எல்லாம் அந்த லைட் எரிஞ்சது பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் வந்து வென்ற மாதிரி உணர்வு. மதன் சொன்னாரு பாருங்க அப்படின்னு. பார்க்க எல்லாமே அழகுதான், அழகு கொட்டி கிடக்குது அங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி, எல்லாத்துக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னும் சொல்லிட்டே வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடனுங்கம்மா. மிக்க நன்றி. அம்மா சொன்னாங்க மாதிரி உண்மையிலே சொர்க்க பூமி தான் ஸ்ரீலங்கா. கண்டிப்பா நாம மறக்க முடியாத, மறக்கக்கூடாத ஒரு சுற்றுப்பயணம் தான் நம்ம. எங்கு திரும்பினாலும் அந்த புத்தர் கோயில்களும், எழில் வாய்ந்த ஒரு அற்புதங்களும், இயற்கை அழகுகளும்
மிக சிறப்பா சொல்லியிருக்காங்க அம்மா அவங்க. நன்றி நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த மதன் ஐயா கூட போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இன்னும் சந்தோஷங்கம்மா. ஆமாம்மா, கண்டிப்பா கண்டிப்பா. ஆ, வாழ்க ஆ, வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பர் செல்வி அம்மா, நீங்க ஆரம்பிக்கலாம். ஒரு 4 நிமிடம் எடுத்துக்கலாம் எல்லாரும். இன்னும் வாழ்க இருக்கிறவங்க, உள்ள வளமுடன். இருக்கிறவங்க எல்லாமே ஹேண்ட் ரைஸ் பண்ணி ரெடியா இருக்கலாம் நம்ம. வாழ்க வளமுடன். இலங்கை பயணம் மிக இனிமையான பயணம். அதுவும் மதன் சார் ஃபேமிலியோட போயிட்டு வந்தது ரொம்ப மறக்க முடியாத சந்தோஷமான நினைவா இருந்தது. குழந்தை ரொம்ப எல்லாத்துட்டையும் சின்னவங்க பெரியவங்க எல்லாத்துட்டையும் நல்லா பழகிட்டு இருந்தாங்க. இது பனோட்டா ஹோட்டல்ல வந்து இரவு தங்கணும். ஹோட்டலுக்கு கூப்பிட்டதே ஏன் ஹோட்டலுக்கு போறோம்னு பார்த்தா என்னடா போட்ல ஏறாங்களேன்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தா போட்ல வந்து ஒரு தீவுல இருக்குது ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்குள்ள போனா எல்லாம் மர வேலைப்பாடு, நல்ல தூணெல்லாம் அவ்வளோ அழகழகா மர வேலைப்பாடு, நல்ல ப்ரௌன் கலரா வார்னிஷ் பூசி சூப்பரா இருந்தது. அதே போல கேரளா போனோம்னா கோயிலெல்லாம் ஓடு வேஞ்ச மாதிரி இருக்கும். அதே போல ஹோட்டல் வந்து ஓடு வேஞ்ச மாதிரி ஓடு தான் போட்டிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள வந்து சுத்தி வந்து செங்கல் கட்டடம், நடுமதுல மரத்தூண்கள், அதை தாண்டிய ஓரத்துல எல்லாம் வந்து செங்கல் கட்டடங்கள். அப்புறம் அது நிறைய மரங்கள், தென்னை மரங்கள்லாம் பெரிய பெரிய தேங்காய் கீழே விழுந்து கிடந்தது. அடுத்து வந்து சொல்லணும்னா இது கடற்கரை, அதுலயே கடற்கரையில வந்து போய் காலையில குளிச்சுட்டு வந்தோம். கொஞ்ச நேரம் தண்ணியில விளையாண்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்கேயே நீச்சல் குளம் இருக்கு. அடுத்து வந்து நைட்டு சாப்பிட்டு வந்தோம்னா அங்க ஒரு இசை வந்து நம்மளை அழைக்குது. போனா டான்ஸ் ஆடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. சாப்பாடு எல்லாம் ஹோட்டல்லாம் அவ்வளோ சுத்தமா இருந்தது. ஹோட்டல்லாம் ஒரு 500 ரூம் இருக்கும். அவ்வளோ 500 ரூமே தான் இருக்கு. 500 ரூம் இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. வரவேற்பறையை ஒட்டி ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு 40 அடி நீளம், ஒரு 5 அடி அகலத்துல, அதுல மீன்லாம் அவ்வளோ அழகழகாக பெரிய பெரிய கோல்டன் ஃபிஷ்ஷா இருந்தது. டைனிங் ஹால்ல வந்து நிறைய ஐட்டம் வச்சிருந்தாங்க. பழங்களும் வச்சிருந்தாங்க, காய்கறிகளும் வச்சிருந்தாங்க, கேக் ஐட்டம் வச்சிருந்தாங்க, பிஸ்கட் ஐட்டம், ஆப்பம் சுட சுட செஞ்சு தந்துட்டே இருந்தாங்க. சாப்பாடு வந்து சுட சுட சாப்பாடு, பருப்பு இனிப்பு, மாங்காய் வந்து இனிப்பு மாங்காய், அடை தோசை, உருளைக்கிழங்கு வறுவல், ரசம், தயிர், ஐஸ்கிரீம் எல்லா ஐட்டமுமே நல்லா இருந்தது. நான்வெஜ் ஐட்டமும் வச்சிருந்தாங்க. சிலர் அதை எடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா அந்த டான்ஸ் ஆடுற அந்த இடத்துக்கு அமைச்சிருக்கிற இடத்துல 500 பேர் உட்காந்து டான்ஸ் ஆடுறத பார்க்கலாம். அந்த மாதிரி படிக்கட்டா அமைச்சிருந்தாங்க. இயற்கையோட அமைஞ்சு உட்காந்துட்டு நம்ம இசையும் கேட்டுட்டு பார்க்குற மாதிரி நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் நிறைய இடங்கள் பார்த்தோம். நமக்கு முன்னால பேசின அம்மா சொன்ன மாதிரி 2 கண்கள் பத்தலைங்க. அவ்வளோ நல்ல செடிகள்லாம் அளவா வெட்டப்பட்டு குளம் அமைப்புகளுக்குள்ள நடுவுல ரொம்ப அழகா இருந்ததுங்க. தென்னை மரம்லாம் அவ்வளோ அழகா வளர்ந்துருந்தது. இந்த செடிகளுக்கெல்லாம் அந்த தென்னை மட்டையை வந்து சுத்தி வச்சிருந்தாங்க. அதாவது அந்த தண்ணி வந்து பாய்ச்ச வேண்டியதில்லை. அது மழை பெய்யும் போது அந்த வர்ற தண்ணியே அந்த மரங்களுக்கும் போதும். அந்த மாதிரி பூக்கள்லாம் ரொம்ப அழகா இருந்தது. சரிங்கம்மா, நான் நிறைவு பண்ணிக்கிறேங்க. வாழ்க வளமுடன். ஓகே அம்மா, மிக்க நன்றி நன்றி. ஆமா, நம்ம கொழும்புல இறங்கின உடனே ஹோட்டலுக்கு போறோம்ட்டு அங்க போயிட்டு ஒரு போட்ல போயிட்டு போனோம். அது ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம். ஆமாங்க, போட்ல நன்றிங்கம்மா. போயிட்டு ஹோட்டலுக்கு போனது ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்க காலையில தான் வளம். எல்லாம் சுத்தி பார்த்து வந்தோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அடுத்ததாக மீனாள் அம்மா. மீனாள் அம்மா, உங்களுக்கு கோகோஸ்ட் கொடுத்துருக்கு. நீங்க அப்படியே ஓபன் பண்ணிட்டு பேசலாம். மைக் இருக்கும், ஓபன் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் பிரேமலதாம்மா.
பிரேமலதா அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க கேக்குதுங்களாம்மா? வளமுடன். அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுமா, கேக்குது. ஆமா. வாழ்க வளமுடன்மா. அம்மா, ஸ்ரீலங்கா போகணும்னு எனக்கு ரொம்ப வருஷமா ஆசை இருந்தது. அது வந்து இறையர்களாலும் குருவர்களாலையும் மதன் ஐயா மூலமா எனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த முதல்ல அதனால மதன் ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கணும். ஏன்னா ஸ்ரீலங்கால வந்து எப்படின்னா பஞ்சபூதங்களோட அனைத்து சக்திகளும் என்னோட உணர்வுகளை தான் நான் இங்க ஷேர் பண்றேன். எல்லா சக்தியுமே என்னோட நெருங்கிய தொடர்புல இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அங்க எப்படின்னா அப்போ ஸ்ரீலங்கா ஃபுல்லாவே மரங்களும் அருவிகளும் நிறைந்த மலைகள் தான் இருக்கும். அமைதி நிறைந்த கடல்கள், தூய்மையான சுகமான காற்றின் வேகம், இதமான வெயிலும், இடையே சிறு சிறு மழை தூறல்களும், பசுமையான இயற்கை காட்சிகளும், ரம்மியமான கலரான பூக்களின் அழகையும், எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருந்த புத்தர் பெருமான் பலவித அளவுகளிலும் பலவிதமான வண்ணங்களிலும் காட்சி கொடுத்தது. எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரியே இருந்தது. அதை நான் அப்படியே ஃபீல் பண்ணேன். அப்ப நான் ரொம்ப மிக ரசிச்சு செஞ்சது என்னன்னா அருவிகள் தான்மா. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அருவிகள் வந்து வெண்ணிற ஆடை அணிந்து அழகாக நடனம் ஆடிக்கொண்டே வந்தது. பார்ப்பவர்களை பிரமிக்க வைத்தது. அதிலும் ராவணா ஃபால்ஸ், ரம்போடா ஃபால்ஸ் வந்து நான் இறங்குவேன்னு நினைக்கல. டெப்தா இருக்கும், நான் பயந்துட்டு தான் நின்றுட்டு இருந்தேன். அப்புறமா நான் இறங்கினேன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா மகரிஷி சொன்ன மாதிரி பிரபஞ்சத்தோட ஒன்றி கலந்து தவம் செய்யும் போது சுத்தவெளி குளியல், அதாவது நம்முடைய கர்மவினை பதிவுகள் எல்லாம் கரைந்து போகிறது என்ற அந்த ஒரு உணர்வை இந்த அருவிகளை அருகில் இருந்து பார்க்கும்போது என் பதிவுகள் எல்லாம் கரைந்து போன மாதிரி நான் உணர்ந்தேம்மா. ரொம்ப எல்லாரும் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா வந்து ஒரு அற்புதமான இடம், அழகான இடம், இயற்கையை சூழ்ந்த இடம். ஸ்ரீலங்கா வந்து கலாச்சார நடனங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. ஆமை பண்ணைகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. 6 நாட்கள் வந்து பகல் பொழுதுல சுற்றி பார்க்கறதுக்கு வந்து சொகுசான பஸ் வசதி. அந்த பஸ் வசதி ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கன்வீனியன்ட்டா இருந்தது. பஸ்ஸை வந்து கவனமா ரொம்ப அமைதியா நல்லா ஓட்டிட்டு போன டிரைவரு, அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். அதே மாதிரி பஸ்ல அமர்ந்திருந்த அனைவரும், ஆனா எல்லாருமே பெரியவங்க தான். ஆனா அந்த யாழினி பாப்பா வந்து அவதான் இருக்கிறதுலே குழந்தை. ஆனா அவ வந்து பஸ்ல இருந்த அத்தனை பேரையும் பெரிய குழந்தைங்களா நினைச்சுக்கிட்டு அவ பேசின ஸ்பீச், டான்ஸ், இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எக்ஸலண்ட். இனிமே யாழினி பாப்பா இல்லாம டூரே போகக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். எனக்கு அது மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி இயற்கை அழகை சார்ந்த எந்த 3 நேரமும் உணவு வந்து பஃபே சிஸ்டம் தான். அது எல்லாமே வந்து ஒண்ணு கடற்கரையை ஒட்டி இருக்கும், இல்லைன்னா வந்து நல்ல ஒரு இயற்கையான அழகை சூழ்ந்துதான் இருக்கும். அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் தான் எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலு. நான் லைஃப்ல இதெல்லாம் போனதே இல்லை, சாப்பிட்டதே இல்லை. இது எனக்கு வந்து அந்த ஹோட்டல்ல வந்து எனக்கு என்ன தேவையோ அந்த உணவுகள்லாம் இருந்தது, நான் திருப்தியா சாப்பிட்டேன். அதே மாதிரி 5 நாள் வந்து நைட்ல தங்கின எல்லா இடமுமே சரி சூப்பரா இருந்தது. எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல் தான். அந்த ஹோட்டல்லாம் நான் என்னோட லைஃப்ல நான் போனதில்லை. அவ்வளோ ஒரு சுகமான தூக்கம். ஏன்னா அதுவும் அப்படிதான் கடற்கரை ஒட்டி இருக்கும். அதே மாதிரி நுவராவெளின்ட்டு அந்த இடத்துல ஒரு ஹில் ஸ்டேஷன், அங்கேயும் ஒரு நாள் நைட்டு தங்கணும். அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லாமே ஒரு ரம்மியமான காத்து, ஒரு இயற்கை சூழ்ந்த சூழ்நிலையில இருந்ததால ரொம்ப அருமையா இருந்ததுமா. தூக்கம் நல்லா வந்தது. அதே மாதிரி புத்தர் கோயில்ல வந்து பிரம்மாண்டமா இருந்தது. எல்லா புத்தர் கோயிலுமே அப்படியே அசந்து போற மாதிரி பிரம்மாண்டமா இருந்தது. அதே மாதிரி நம்ம சிவன் கோயில்கள் வந்து திரிகோணேஸ்வரர்ல இருந்து சிவன் கோயில், சக்தி மிக்க அம்மன் கோயில்ல எல்லாம் வந்து அந்த இதெல்லாம் ஆர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. அதே மாதிரி சீதா தேவி டெம்பிள், அது வரலாற்று சிறப்பு மிக்கது. அதே மாதிரி கதிர்காமம் முருகன் கோயில். அது மாதிரி இது புத்தர் வந்து குகைக்குள்ள நான் போக முடியல, சிகிரியான்ற இடத்துக்கும் என்னால போக முடியல, என்னோட ஏஜை நினைச்சு நானே விட்டுட்டேன். அதே மாதிரி எல்லாம் ஒரு போட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் நாள் போட்டிங் ஈவினிங் போனோம். அதுல பாத்தீங்கன்னா பூமியில வந்து 3 பங்கு தண்ணி இருக்கிற மாதிரி கற்பனையில தான் பார்த்திருக்கேன். ஆனா அன்னைக்கு உண்மையிலேயே நான் நேர்ல பார்த்த மாதிரி எனக்கு அந்த உணர்வு இருந்தது. அவ்வளோ ஒரு அழகா இருந்தது அந்த தண்ணி. அது மாதிரி 6 நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சியா நிறைவா நான் ஃபீல் பண்ணேன்.
அதுக்கு வந்துட்டு சுரேஷ் ஐயா, பாலையாலாம் வந்து ரொம்ப நம்ம நன்றி சொல்லணும் அவங்களுக்குலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதன் ஐயா, அவங்க அப்பா மதன் அம்மா எப்பயுமே அன்பா தான் கவனிச்சுக்குவாங்க எங்க போனாலும். மதன் ஐயாவும் அவங்க அப்பாவும் ரொம்ப நல்ல ஒரு உணர்வா நல்ல வழி நடத்துனாங்க. சூர்யா, யானி பாப்பாவோட கலகலப்பான நிகழ்வுகள்லாம் மறக்கவே முடியாது. இந்த சுற்றுலாவில் வந்து லாஸ்ட் டே என்னோட பர்த்டே வந்தது. அதுல பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் எனக்கு 66வது பர்த்டே அது பிறந்தது. இது வரைக்கும் நான் பர்த்டேக்கு சொல்லிட்டு நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த குழுல இருந்த 35 பேரும் எனக்கு ஒரு அண்ணனாவோ, தம்பியாவோ, அக்கா தங்கச்சியாவோ, பேரன் பேத்திங்க அந்த மாதிரிலாம் சூழ்ந்து எனக்கு வாழ்த்துனது வந்து லைஃப்ல மறக்கவே முடியாது இந்த பர்த்டேவை என் வாழ்நாளையில. அந்த மாதிரி நான் ரொம்ப அருமையா அனுபவிச்சோமா. ரொம்ப நன்றி, நல்லா இருந்ததுங்கம்மா. இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம், டைம் இல்ல. ரொம்ப அருமையா இருந்ததுமா. எல்லாருக்கும் நன்றிமா. அனைத்து அன்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்மா. மதனையாவுக்கு கோடான கோடி நன்றி. வாழ்க வளமுடன்மா. எல்லா டூருக்கும் இனிமே அவரு கூடயே நான் வந்துருவேன். வாழ்க வளமுடன்மா. ஓகே அம்மா, மிக்க நன்றி. நன்றி. ஆமா, அந்த 6 நாள் வந்து நமக்கு உண்மையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம். யாழினி பாப்பாவை கூட அவ ரொம்ப என்டர்டெயின் பண்ணிட்டு வந்தா. நன்றி, நன்றிம்மா. இயற்கை எழில் அம்மா அவங்க டோட்டலா அப்படியே ஃபுல்லா அழகா சொல்லிட்டு வந்தாங்க. நன்றி. மீனாலம்மா, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாழ்க வளமுடன். இது வந்து எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்ல போனது. நம்ம இந்த இதுக்கு பயணத்துக்கு போறதுக்கு காரணமா இருந்த மதன் ஐயா, சுரேஷ் ஐயா, பாலு ஐயா எல்லாருக்கும் முதல்ல அவங்க என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் சொன்ன மாதிரி 2 கண்ணும் பத்தாது நம்ம இங்க போய் இதெல்லாம் பாக்குறதுக்கு. என்னை பொறுத்த அளவுக்கு இந்த பஞ்சபூத நவக்கிரகத்தவங்கிறது நம்ம ஒரு இதுலதான் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப பார்த்தா எல்லாமே நம்ம அதுக்குள்ள போய் நம்ம பாக்குற மாதிரி இந்த இலங்கை பயணத்துல போனதுல அவ்வளவு ஒரு நல்லா இருக்கு நம்ம பண்ணும்போது. அது என்னோட பெரிய அனுபவமா இருக்கு. 2வது யாழினி பாப்பா இல்லைன்னா அந்த டூரே எப்படி இருந்திருக்கும்னு எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு நானும் எங்க வீட்டுக்காரரும் நல்லா அவ எங்களை என்டர்டெயின் பண்ணா. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எல்லாருமே எல்லா இடத்தையும் பத்தியும் சொன்னாங்க. எனக்கு வந்து இப்ப எங்க வீட்டுல வந்து அவங்க கண்டி கதிர்காமம் பத்தி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க, பேசுறாங்க. வாழ்க வளமுடன். முதலில் இந்த இறை சாதனை மார்க்க சுற்றுலாவை ஏற்படுத்தி கொடுத்த இறைவர்களுக்கும், இறை மதன் ஐயா அவர்களுக்கும், அவர்தம் குடும்பத்தினருக்கும், மாலா அம்மா அவர்களுக்கும், மாலதி அம்மா அவர்களுக்கும், மற்றும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுத்த திரு சுரேஷ் ஐயா அவர்களுக்கும் முதலில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டி கதிர்காமம் பற்றி தான் நான் பேசணும்னு இருந்தேன். அங்குள்ள ஒரு பெரியவர் வந்து அதை சுத்தமா எவ்வளவு திருத்தமா நம் பரம்பொருள் எங்கு இருக்கிறார், எங்கும் இருக்கிறார் என்று அனைவருக்கும் தெரியும். நம்மளும் இருக்கிறார் என்பதை அங்குதான் அறிந்து கொண்டோம். எல்லாரும் அங்கு சென்று நம்முள் இருக்கும் இறைவனை அறிந்து கொண்டு வெளியே வந்தது கண்டி கதிர்காமம் கோவிலோட சிறப்பு அம்சமாக வரும். முதலில் இந்த டூரில் கண்டி கதிர்காமம் இல்லை. திருப்பி மதன் ஐயா அவர்களிடம் பேசிய பொழுது அருகில் இருப்பதால் அவர்கள் அந்த ஒரு பார்க்கக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்தார். அதற்கு மிகவும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அனைவரும் ஸ்ரீலங்கா சுற்றுப்பயணத்தை பற்றி மிகச்சிறப்பாக கூறிவிட்டார்கள். அவ்வளவும் அழகு. யாழ் அதைவிட அழகு. சூர்யா அதைவிட அழகு. குடும்பமே ஒரு அழகான குடும்பம். அவர்கள் நீண்ட ஆயுளுடன் நிறைய செல்வத்துடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, இறைவர்களால் இனிது எல்லாம் நடக்க வேண்டும் என்று கூறி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மீனாலம்மாவும் தம்பதியரா வந்து உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. ஆமா, கண்டி அந்த கதிர்காமம் நம்மளுடைய லிஸ்ட்ல இல்ல. அது நம்ம நிறைய பேருடைய எண்ணமா இருந்தது. அந்த எண்ணம் வந்து நமக்கு எல்லாம் நிறைவேறினதுல ரொம்ப மகிழ்ச்சி. அது ரொம்ப சந்தோஷம். அது அதே மாதிரி எல்லா ஹோட்டல்ஸ்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் எல்லாரும் நம்ம வந்து எனக்கு வந்து ஒரு குடும்பமா தான் நம்ம இங்க இருந்திருக்கிறோம். இது பிரியும் போது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு குடும்பமா போயிருந்தா கூட ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கும். இது எதுவுமே இல்லாம எல்லாரும் சந்தோஷமா எல்லாரும் இருந்துட்டு வந்ததை நினைக்கும் போதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி எல்லா பக்கமும் அந்த ஸ்ரீலங்கா மாதிரி நம்ம நாடு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிக்க தோணுது.
அந்த அளவுக்கு ஒரு சுத்தமாகவும் அமைதியாகவும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சுற்றுலாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப மிக மிக நன்றியம்மா. வாழ்க நன்றி, வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன், வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, அம்மா இருவருக்கும் நன்றிகள். நன்றி. அடுத்து பானுமதி அம்மா. பானுமதி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வந்துட்டேனா வளமுடன். லைன்ல வந்துட்டேனா? இவ்வளவு நேரம் வந்துட்டீங்க, சொல்லலாம், தேடி சொல்லலாம். பாத்துக்கிட்டே இருக்கேன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, எனக்கு நீங்க ஸ்பீச் போடணும்னு சொன்னோடனே என் கால் தரையிலே நிக்க மாட்டேங்குது. என் காலே தரையில நிக்கல. நான் அந்த பாரம்பரிய டான்ஸை பத்தி தான், பாரம்பரிய நடனத்தை பத்தி பேசணும் தான் இருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் பத்தி சொல்லலாம், எல்லாருமே எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டு தான் இருக்காங்க. எனக்கு இந்த பாரம்பரிய நடனம் நினைச்ச உடனே இன்னுமே என் தரையில கால் நிக்கல. அவ்வளோ அருமையா இருந்தது அது. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த 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 மேல பண்ணது, அவங்க நடனம் ஆடுறது, கடைசியில அதை தீய வச்சுக்கிட்டு ஆடினது, அடாடா அவ்வளோ ஆனந்தமா இருந்தது எனக்கு. அந்த ஹோட்டல்ஸ் அங்க போனது, இது எல்லாமே சந்தோஷம். எதையெல்லாம் சொல்றதுன்னே எனக்கு தெரியல, எதை சொல்றதே எனக்கு தெரியல. ஆனா இதை மட்டும் சொல்லிடுறேன், எனக்கு இறைமதனோட ஐயா, இறைமதனோட அப்பா பத்தி சொல்லணும். யாழினி பாப்பா, சூர்யா, பெரியநாயகி அம்மா, மாலதி அம்மா, லதா அம்மா, பிரபா அம்மா, எல்லாரும் என் கூட இருந்து நான் சோர்ந்து போனா கூட என்னை அப்படியே எழுப்பி விட்டு கூட்டிட்டு போனாமா இருந்தது. சந்தோஷமா இருக்குமா. அடுத்த வாட்டியும் உங்களோட சேர்ந்து வரணும்னு இப்பவே பிரபஞ்சத்துக்கிட்ட எண்ணத்தை போடுறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமதாம்மா இருக்கு. வாழ்க வளமுடன்மா. சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. அம்மா முடிச்சிட்டேம்மா. கேக்குதுங்களா நான் பேச? ஓகேம்மா. மிக்க நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவங்க நடனம் பத்தி சொல்லியிருக்காங்க. ஆமா, உண்மையிலே ரொம்ப அந்த நடனம் ஒரு மணி நேரத்துக்கு மேல நம்ம உட்கார்ந்து ரசித்தோம். ரொம்ப நல்லா அருமையா இருந்தது. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கஸ்தூரி அம்மா, உங்க கோகோஸ்ட் இருக்கு, நீங்க அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. கஸ்தூரி அம்மா. அடுத்தது வர்தினி அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா, உங்களோட வாய்ஸ் கிளியரா இல்ல. அருமையான ஒரு டூர் பா தம்பி. தம்பி, வாழ்க வளமுடன். இப்ப கிளியரா இருக்கா? கேக்குது. ஒரு நிமிஷம், நெட்வொர்க் கரெக்டா இருக்கிற இடத்துல வந்து நின்னுக்கோங்க. கிளியரா இருக்காப்பா? கொஞ்சம் பிரேக் ஆகுது. வாழ்க வளமுடன். கேக்குது. வாழ்க வளமுடன். இப்ப கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குப்பா. ஏன்னா கொஞ்சம் இன்டீரியர் வில்லேஜ்ல தான் இருக்கிறேன். டூர் நானும் நிறைய டூர் போயிருக்கிறேன். மென்டலி ஃப்ரீயா என்ஜாய் பண்ணி வந்த டூர் இதுதான். எதனால அப்படின்னா, நம்முடைய டூர் அரேஞ்ச் பண்ண அந்த டீம் அருமையான டீம். நல்ல இங்கே நமக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸை அனௌன்ஸ்மெண்டா கொடுத்து அவங்க நம்மளை ஒன்னொன்னுக்கும் ரெடி பண்ணாங்க தெரியுமா. முதல்ல பணம் கட்ட வச்சு, அப்புறம் நமக்கு தேவையான செலவுக்கான பணத்தை மாத்துறதுக்கு எவ்வளவு வேணும்னு அருமையா கேட்டு நமக்கு கைட் பண்ணி அந்த ஐயா, சரி அந்த ஐயா உங்களுக்கு இவ்வளவு வச்சுக்கலாமா, இப்படி வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு ரொம்ப அழகா கைட் பண்ணி இங்க இருந்தே நம்மளை தயார் பண்ணாங்க. அதற்கும் மேலாக உடனே ஏர்போர்ட்ல போய் நாம இருக்கும்போது குரூப்ல மெசேஜ் போட்டு அழகா நம்மளை கைட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. ஆனாலும் எத்தனையோ இவங்க கைட் பண்ணினாலும் நமக்கு வேன்ல ஒரு கைடும் ஒரு காம்பையரும் கிடைச்சாங்கப்பா. யாழினின்னு மேடம், யாழினி அவ்வளவு ஒரு அருமையான காம்பையர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழகான பேரு, அழகான ஒரு ஆக்டர் பேர்
பேர் வச்சாங்க. அவ்வளவு பாட்டியவும் அவ்வளவு அழகா பேசினாங்க. ஸோ அந்த ஒரு இது வந்து எல்லாருக்கும் எல்லா டூர்லயும் கிடைக்காது. யாழினிங்கிற ஒரு கைடு, அவங்க ஒரு காம்பேர் வந்து எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு டூர் நாம போனோம். புண்ணியம் பண்ணின டீமு. அதை விட நம்ம டீம்ல யாருமே டென்ஷன் ஆகலப்பா. எல்லாரும் அமைதியா, எவ்வளவு பண்பாடோட அமைதியா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஒரு அழகா இருந்தது. அதுலயும் மதனையாலாம் எந்த இடத்துலயுமே அவர் கரெக்ட் அப்படியே கவனிக்கிறாரு, எல்லாரையும் கவனிக்கிறாரு ஐயா. ஒவ்வொருத்தரையும் கவனிக்கிறாரு. கவனிச்சு அவங்கவுங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தாங்க. அப்படி ஒரு அருமையா இருந்தது. அதுல வந்து எந்த ஒரு இடத்தையுமே குறை சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடமும் நாம சிலோன்ல பார்க்க வேண்டிய இடங்கள் நல்லா பார்த்தோம், நல்லா ரசிச்சோம். அருமையான ஒரு டூரு. அடுத்த ஒரு டூர்லயும் நாங்க அடுத்த வருஷம் இதுல வந்துருவோம். டூர் வந்து டூர்னா இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். எல்லாரும் மென்டலி ஃப்ரீயா என்ஜாய் பண்ணி போயிட்டு வந்தோம். அந்த ரிவர் சஃபாரி ஆகட்டும், மலை ஏற்றம் ஆகட்டும், எல்லாமே எல்லாமே நாங்க கீழே வெயிட் பண்ணவங்களும் என்ஜாய் பண்ணோம், நாங்களும் என்ஜாய் பண்ணோம். அதுலயும் நம்ம எல்லாரும் இணைஞ்சு எல்லாரும் ஒரு கொடுத்தே ஆகணும், டான்ஸ் ஆர் பாட்டு அப்படின்னு சொல்லி நம்மளை ஈடுபடுத்தினாங்க பாருங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒவ்வொரு இடத்துலயும் சாப்பாடும் எதுவுமே அப்படியே 101% அருமை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உண்மையிலே ஆமா, இந்த டூர் நமக்கு ஏற்பாடு பண்ண அந்த டீம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணது உண்மையிலே நம்ம எல்லா விதத்திலயும் நமக்கு சிறப்பு அமைந்தது. நம்முடைய ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்ததாக கஸ்தூரி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லலாங்கம்மா. எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறேன் நானு. நான் வந்து ரொம்ப நாள் கனவு எனக்கு ஸ்ரீலங்கா போகணும்னு. அது எனக்கு இறைநிலை இவ்வளவு சீக்கிரமா எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. அதுல வந்து என்னால முடியாது அப்படின்னு பயமா இருந்த இடங்களுக்கு கூட நான் மேலே புத்தர் பார்க்கறதுக்கு அந்த மலை மேல ஏறி போனேன். கதிரவன் ஐயா தான் என்னை வாங்கம்மா வாங்கம்மான்னு கூட்டிட்டு போயிட்டாரு மேல. என்னால போக முடியுமான்னு நினைச்சேன். நானா போய் மலை மேல ஏறி நல்லா எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இறங்கி வந்தோம். அந்த போட்டிங் போனது வந்து வயதை மறந்து சின்ன குழந்தைங்களாவே எல்லாரும் மாறி அந்த போட்டிங்ல போனோம் இல்லையா, அது வந்து மறக்க முடியாத அனுபவம். அது எல்லாருக்கும் இந்த ஜென்மத்துல கிடைக்கணும். இந்த ஜென்மத்துல எல்லாருக்குமே இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும். இந்த உலகத்துல எவ்வளோ பேருக்கு எந்த வாய்ப்பும் இல்லாம வாழ்றாங்க. நமக்கு இறைவன் இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்து வசதியை கொடுத்து அதுக்கான உங்களை மாதிரி ஒரு பெரிய உள்ளங்களை கொடுத்து எல்லாரையும் அழைச்சிட்டு போய் காமிக்கணுங்கிறது வந்து ஒரு பெரிய யார்கிட்ட வேணாலும் காசு இருக்கலாம், எல்லாராலையும் பாத்திர முடியாது. எல்லாருக்கும் சொந்தங்கள் கிடையாது. யாராவது நம்மளை கூட்டிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறப்ப மதனையா மாதிரி இறைநிலையே இறங்கி வந்து எங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அது எல்லாத்தையும் காமிச்சு திருப்பி பத்திரமா அனுப்பிச்சு வச்சாங்க. அதை என்னால என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இது வந்து என்னால பேசவே முடியல. இது என்னால வாழ்க்கையில எத்தனையோ டூர் போயிருக்கேன் நானு. எத்தனையோ டூர் போயிருக்கேன். ஆனா என்னால இத இலங்கை டூரை மட்டும் மதனையா குடும்பத்தையும் வந்த நம்மளுடைய குடும்பம் 36 பேரையும் என்னால மறக்கவே முடியாது. எனக்கு கிடைச்ச அரிய பெரிய வாய்ப்பா தான் நான் இதை நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். எல்லா டூர்லயும் நான் வருவேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. உண்மைதான். நம்ம காசு இருந்தா மட்டும் நம்ம போயிட முடியுமா? நமக்கு உண்மையிலே இந்த மாதிரி நம்மளை சேஃபா கூட்டிட்டு, அதுவும் இவ்வளவு மகிழ்ச்சியா நம்மளை கூட்டிட்டு வந்து விடுறதுக்கு நமக்கு ஒரு வேணும் இல்லையா? கண்டிப்பா. நன்றிங்கம்மா. அந்த போட்டிங் ஆமா, எல்லாமே நம்ம ஒரு சின்ன குழந்தையாவே மாறிட்டோம் நாம. இந்த நினைவுகள்லாம் என்னைக்கும் நமக்கு காலத்தால அழியாது. நன்றிங்கம்மா. அடுத்ததாக சுமதி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நான் வந்து இது இறைமதன் சாரோட இந்த டூர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் சீதா தேவி கோயில் பத்தி பேசுறேன்.
ஸ்கூல்லையும் ராமாயணத்து கதையிலையும் படிச்சதுதான் இந்த சீதாதேவி கோயில். அந்த இடத்த போய் பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. போய் பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க அனுமன் பாதத்தை பார்த்தது, தொட்டு வணங்கினது, இங்க போட்டோ எடுத்துக்கிட்டது, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் யாழினி பாப்பா கூட போயிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். அந்த போட்டிங்ல அங்க இருந்த ஹோட்டல்ல தங்கினதுல எல்லார் கூடயும் ஜாலியா பேசிட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ஆமா, சீதா டெம்பிள் நம்ம எல்லாம் இது மகாபாரத ராமாயணம் எல்லாம் படிச்சிருக்கோம். படிச்ச இடங்களை நம்ம நேரடியா பார்க்கும்போது ஒரு மகிழ்வா இருந்தது. அங்க ஒரு நல்ல ஃபால்ஸோட இயற்கை கொஞ்சம் அந்த அழகான இடம். நன்றி, நன்றிங்கம்மா. அடுத்ததாக நன்றிம்மா. கதிர் ஐயா கோஹோஸ்ட் கொடுத்துருக்குங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். அம்மா ஆடியோபில் இருக்காமா? பேசலாங்க, நல்லா கேக்குதுங்க. நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படின்னா, இங்க சென்னை விமான நிலையத்துல ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு விசித்திரமான அனுபவம் தான். அங்கேயே நம்ம மக்களோட ஒன்று சேர்ந்து அங்கேயே புகைப்படம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போற இடத்துல எல்லாம் கடைசி வரைக்கும் ஒரு பூவா நீங்க வாங்க நான் வாங்கன்னு கூட்டிட்டு போனது. இது ஒரு எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, ஒரு குடும்பமா எல்லாருமே ஒன்று இணைந்து சேர்ந்தோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போனோம். இலங்கை விமான நிலையத்துல இறங்கணும். அங்க ஐபோவான்னு சொல்லி வணக்கத்தோட, சிங்கள வணக்கத்தோட எங்களை வரவேற்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அன்பர்கள் எங்க எல்லாருக்கும் மாலை அணிவித்து குழு போட்டோலாம் எடுத்தது ஒரு சிலிர்ப்பான அனுபவம் தான். அதெல்லாம் மறக்க முடியாத விஷயம் தான். முதல் நாள் தங்கும் இடம் வந்து அதாவது சொல்லலாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா பஸ் போய் நின்னது, இறங்கி பார்த்தோம், ஹோட்டலே தெரியல. அப்புறமா தான் தெரிஞ்சது வாங்க போட்ல போலான்னு தண்ணிக்குள்ள கூப்பிட்டு போனாங்க. அதெல்லாம் அதுவும் இருட்டு நேரம் 7 மணிக்கு மேல. அது எங்கதான் போகுதுன்னு புரியல. தூரத்துல தெரிஞ்சது, தூரலும் மழையும் வந்துருச்சு. ஒரு அருமையான ஒரு அனுபவம். அதெல்லாம் லைஃப்ல நம்ம வெறும் கேட்டாலும் கிடைக்காத ஒரு அனுபவம் தான். அதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அது கிடைத்ததுக்கு இறைநிலைக்கும் நம்முடைய வேதாத்திரி மகர்ஷி குரு அவர்களுக்கும் நம்முடைய இறைமதன் ஐயா அவர்களுக்கும் நான் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை கவர்ந்த இடம்னு பார்க்க போனா கோல்டன் டெம்பிள் டம்போலாவா மற்றும் குகை கோயில். புத்தரோட குகை கோயில்ல அப்படி அந்த மலையை குடைந்து அந்த அளவுக்கு ஒரு சிலையை வடிவமைச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அதனுடைய மேற்கூரையில எல்லாம் ஆயிரக்கணக்கான புத்தர் ஓவியங்களை வரைஞ்சிருந்தாங்க. அப்படி வரையறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நம்ம ஒரு சர்ச்சை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். சர்ச்சில் மேல எல்லாம் ஓவியம் வரைஞ்சவருக்கு பெயிண்ட் கண்ணுல பட்டு கண்ணே தெரியாத போச்சுன்னு ஒரு தகவல் படிச்சிருக்கோம். அது மாதிரி இந்த கோயில்ல மேற்கூரையில அவ்வளோ புத்தர் படங்களை வரைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சிருப்பாங்க. என்ன சூழ்நிலையில அந்த காலத்துல வரைஞ்சிருந்தாங்கன்னா அது என்ன, இப்பெல்லாம் கிரேன் இருக்குது, ஏதோ ஒரு வசதி இருக்குது, ஏறி நின்று செய்யலாம். அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சிருப்பாங்க. ரொம்ப அருமையான பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம்தான். அதெல்லாம் அருமையாக நாங்க ரசிச்சு பார்த்தோம். ஒவ்வொரு புத்தர் சிலையும் ஒரு விதமான முத்திரைகளை நமக்கு அறிவுறுத்தியது. அது பற்றி அங்க இருக்கிற ஒரு அன்பர் வந்து கடைசியில அதுக்கு ஒரு விளக்க உரையும் கொடுத்தார். இந்த புகை வடிவமைக்கப்பட்ட காலம் குறித்தும் அங்க பணியாற்றிய ஓவியர்களை ஒரு அந்த சம்பந்தமான விஷயங்கள்லாம் விரிவாக எடுத்துரைத்தாரு. அங்கேயே ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஒரு 10 நிமிடம் நாம எல்லாம் தியானம் பண்ணோம். அந்த தியானமுடைய அனுபவமும் வித்தியாசமாக ஒரு தனி அனுபவமாக தான் இருந்தது. அந்த போதி மரத்தடியில ஞானம் பெறப்போவதாக நம்ம தோழி ஒருத்தர் கூட சொன்னாங்க. கிடைச்சதா என்னன்னு தெரியல. அதற்கு அடுத்ததா பாரம்பரிய நடனம் மிகவும் ரசிக்கப்பட்டதா இருந்தது. எல்லோரும் எல்லாம் ரசிச்சோம். எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு கண்ணு படம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கடைசி நேரத்துல ராமசாமி ஐயா உடல் சரியில்லாத போன ஒரு சுத்தமான விஷயம் தான். அதோட கடைசியில வரும்போது 2 பேரோட சூட்கேஸ் மிஸ் ஆயிடுச்சு. அது கிடைச்சதா இல்லையான்னு எதுவும் தெரியல. இது இரவர இது குறைன்னு சொல்வதற்கோ வேற எந்த விதமான மைனஸ் பாயிண்ட் அப்படி சொல்ற மாதிரி எந்த விஷயமும் இல்லை. அம்மா வாய்ப்பு இருக்காங்களா? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இல்ல வாய்ஸ் கேக்குதுங்களா? எனக்கு இங்க பிரேக் ஆன மாதிரி கேக்குது. நன்றி நன்றி. அதனால அந்த 2 விஷயங்களை தவிர மீது எல்லாமே எல்லோருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத விஷயங்களாகத்தான் நான் பார்க்கிறேன்.
இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் கலந்து கொண்டதுக்கு என் இறைநிலைக்கு நன்றி சொல்வதோட மதன் ஐயா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் லதா அம்மையார் அவர்களுக்கும் அவங்களுடைய 2 பேர் அந்த ஐயாவுக்கும் உதவி செய்த பிரபா மேடம் அவர்களுக்கும் இந்த டூர் ஆர்கனைஸ் பண்ண சுரேஷ் ஐயா அவர்களுக்கும் எல்லோருக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆமா, நம்ம எங்க போனாலும் கோயில்லயும் உட்கார்ந்து ஒரு குட்டி தவம், பஸ்லயும் நம்ம தவம் பண்ணது, இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவம். நாம எப்போ டூர் போனாலும் வேற மாதிரி போவோம். நம்ம ஆனா இந்த ஆன்மீகமும் மகிழ்வாகவும் இது எல்லாமே கலந்து ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம் நமக்கு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்தது அப்பா அம்மா, அவங்க கந்தசாமி. இது ஐயா. சூட்கேஸ் கிடைச்சிடுச்சு. ஆமா ஆமாங்க, அது சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க ஐயா. நீங்களே அந்த சொன்னீங்க. அந்த சூட்கேஸ் வந்து 2 சூட்கேஸும் கிடைச்சிருச்சு. அதை பத்தி கவலை வேணாம், நமக்கு அந்த குறையும் இல்லை. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அப்பா கந்தசாமி அப்பா அடுத்து பேச இருக்கிறாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ப்பா. கேக்குது, பேசலாம். கேக்குதா? கேக்குதாமா? கேக்குதுப்பா, பேசலாங்கப்பா. வாழ்க வளமுடன். இறைக்கு நன்றி. எதிர்பாராம ஒரு நிகழ்வு நடந்தது. எனக்கு மட்டும் எல்லாமே பிரச்சனையா இருந்தது. பாஸ்போர்ட் எடுத்தது கடைசி நேரம். அதே மாதிரி இங்க வெளியில வரும்போது கூட விட மாட்டேங்கிட்டான். ஒரு சீல் இல்லை. பாஸ்போர்ட்ல இப்படி பிரச்சனை இருந்தாலுமே சிறப்பான அந்த டூரு மறக்க முடியாத ஒவ்வொரு நிகழ்வும் நடந்தது. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு சம்பவமுமே சிறப்பா செயல்படுத்து. இறை நம்மளை கொண்டு சேர்த்திருச்சு. இறைக்கு நன்றி. எங்களோடு பயணித்த உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த டூரின் சிறப்பு என்னன்னா, நம்ம இந்த சீதா பிராட்டி அசோகவனம் அன்னைக்கு சொல்லுவாங்க. அந்த இடத்த எவ்வளவு சிறப்பான இடத்துல ராவணன் கொண்டு போய் சேர்த்திருக்காருங்கிறது பார்த்தா எப்பேற்பட்ட ஒரு இது அந்த காலத்துல செஞ்சிருக்காங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடின்னா பெரிய சிறப்பு அங்க இருக்கு. அதே மாதிரி ராவணேஸ்வரன் கட்டின அந்த ராவணன் கோயில், சிவன் கோயில் ரொம்ப சிறப்பான கோயில். அது நமக்கெல்லாம் அது அந்த பூமியில நம்ம பாதம் பட்டது மிகப்பெரிய புண்ணியமா கருதணும். அது யாருக்குமே கிடைக்காத வரப்பிரசாதமா நினைக்கிறது எல்லாம் நம்ம. அதே மாதிரி ஒவ்வொரு லாட்ஜுமே சிறப்பா அமைச்சிருந்தாங்க. எல்லா பக்கமுமே உணவுல அப்படியே எல்லாம் எங்கெங்க எப்படி செய்யணும்னு அவங்க அங்க இருந்தவங்க எல்லாமே சிறப்பா பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கப்பா. வாழ்க வளமுடன். அப்பா சொன்ன மாதிரி உண்மையில அந்த அசோகவனம், ராவணன் கட்டிய கோயில் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அதே போல உணவும் நமக்கு வெளியில போகும்போது உணவு முக்கியம். ஆனா இங்க எல்லாருமே நமக்கு அந்த உணவு வந்து அங்க டேஸ்ட் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த அளவுக்கு இல்ல, நமக்கு நல்லாவே 6 நாளா நல்ல உணவே கிடைச்சது. நமக்கு தேவையான மாதிரி செய்ய வச்சாங்க. நிறைவா வயிறு தான் இல்ல நமக்கு சாப்பிட. ஆமா ஆமாப்பா. நன்றி, நன்றிங்கப்பா. வாழ்க வளமுடன். அடுத்து விஜயலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். பேசலாங்க. மதனையா குடும்பத்தோட எல்லாரும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இந்த டூரை ரொம்ப சொல்ற மாதிரி நிறைய டூர் போயிருக்கோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லாரும் ஒரு குடும்பமா இணைஞ்சு போயிட்டு வந்தோம். வித்தியாசமாவே இல்லை, யார் கூடவோ போறோம் அப்படின்லாம் இல்லை. நம்ம அக்கா தங்க அண்ணன் தம்பி எப்படி இருப்பாங்களோ அது மாதிரிதான் எல்லாருமே இருந்தாங்க. கைட் பண்ணவங்களும் சான்ஸே இல்லை. நம்மளாவது இந்த நாட்டுல இருந்து போறோம், அந்த நாட்டுல இருக்கிறவங்களும் வந்து நம்ம கிட்ட அவ்வளோ ஒரு உறவு முறையில இருக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. இடம்லாம் வந்து ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப முன்ன பின்ன போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இது ஃபாரின் ட்ரிப்பு. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பிரமிப்பு தான், பிரம்மாண்டம் தான்.
அந்த பாட்டு வருமே, புதிய வானம் புதிய பூமி, புதிய வானம் புதிய பூமி, அந்த எம்ஜிஆர் பாடுற பாட்டுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு இடமுமே ஆச்சரியத்தை கொடுத்தது. அதுவும் ஃபர்ஸ்ட் டே அந்த போட்டிங் வந்து நிறைய இடத்துல போட்டிங்லாம் போயிருக்கோம், அது வேற விஷயம். ஆனா அந்த சாரலோட ரொம்ப ரொம்ப அந்த ஒவ்வொரு இடமுமே அப்படியே ஆன்மாவை தொட்டுது. அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் ஒவ்வொரு இடத்துலயுமே. அதே மாதிரி அந்த ஏரியில வந்து ஏரிக்கரையில அழகா எல்லாரும் உட்காந்து அத்தனை பேருமே ஊஞ்சல் ஆடணும். ரொம்ப மகிழ்ச்சியா, வயசு வித்தியாசம் இல்லாம ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம். ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் ஒவ்வொரு இடத்துலயுமே மகிழ்ச்சி தான். அதே மாதிரி ஹோட்டல்ல தங்கின இடத்துல எல்லாமும் பிரம்மாண்டம், ஒவ்வொன்றும் சாப்பாடா இருக்கட்டும் எல்லாமே. அந்த நோரெலியாவில வந்து கீழெல்லாம் அப்படியே பூக்கள், அந்த இதுக்கு வேற போனோம், பார்க் வேற போனோம். ரொம்ப ரொம்ப அழகா கண்ணை பறிக்கிற அளவுக்கு அவ்வளோ விதவிதமான கலர்ல பூக்கள், விக்டோரியா பூங்கா, அந்த ஃபால்ஸ், ராவணா ஃபால்ஸ், எல்லாமே எதை விடுறது எதை சொல்றதுன்னே தெரியல. எல்லாரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. கண்டியில நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, அழகா வந்து கதிர்காமம் போயிட்டு வந்தோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரம்போடா நீர்வீழ்ச்சி வந்து சான்ஸே இல்லை, அவ்வளோ அற்புதமா இருந்தது. சாப்பாடுலாமும் வந்து குறை சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. நம்மளுக்கு தேவையான உணவுகளை சொல்ற மாதிரி வயிற்றுலதான் இடம் பத்தலை, போதுன்ற அளவுக்கு பார்த்து செலக்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஒவ்வொரு இடத்துலயுமே அவ்வளோ ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. சிகிரியா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அங்க குகை கோவில்ல பாத்தீங்கன்னா அடிச்ச காத்து இது வரைக்கும் அந்த அனுபவம் எங்கேயுமே கிடைச்சது கிடையாது. அவ்வளோ அருமையான காத்து, ரொம்ப நல்லா இருந்தது. அங்க எல்லாத்துக்குமே நம்மளுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா செல்களுக்கும் உணர்வு கிடைக்கிற மாதிரி ஒவ்வொரு இடமும் அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி திருகோணமலை ரொம்ப அருமையான இடம், அது நல்லா இருந்தது. எல்லா இடமுமே ஈஸ்வரருடைய அருள் வந்து எல்லாருக்கும் சூப்பரா கிடைச்சது. சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பாப்பா யாழினி வந்து எல்லாரையும் என்ஜாய் பண்ண வச்சா, நல்லா கோஆர்டினேட் பண்ணா. ஐயா மதன் ஐயா பார்த்தீங்கன்னா வந்து சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சாங்ஸா இருக்கட்டும், அங்க டைலாக்ஸ் வர்றது, அந்த படத்தோட இதெல்லாம் ரொம்ப அழகா ஒவ்வொன்றுத்துக்கும் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டிருந்தாரு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம், ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்தோம். அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உண்மையிலே ஆமா, புதிய வானம் புதிய பூமி தான். ஒவ்வொரு நொடியுமே நம்ம வீட்டுல கிளம்புனதுல இருந்து வீட்டுக்கு வந்தது வரைக்கும் அணுவா ரசிச்ச ஒரு சுற்றுப்பயணம் தான் சொல்லணும். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வளமுடன்மா. அடுத்து சங்கீதாம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லலாமா? அம்மா, இந்த இலங்கை பயணம் வந்துட்டு எங்களுக்கு ஒரு புது அனுபவமா இருந்தது. இதுதான் முதன் முறையா நாம மதன் ஐயாவை நான் அப்பதான் நேர்ல பார்த்தேன். நாங்க அந்த குரூப்ல இருக்கிற போதே வந்துட்டு என்னடா இது வயசானவங்க கூட நம்ம போற மாதிரி இருக்கே, எப்படி இருக்குமோ என்னவோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போனோம். ஆனா அங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பழகுனாங்க. எல்லாரும் ஒரு புதுசா பாக்குற மாதிரியே இல்லை, அதெல்லாம் வந்து ஒரே குடும்பமா இருந்தது. எனக்கு இந்த இந்த சுற்றுப்பயணத்துல ஆல்ரெடி எல்லாரும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அவங்க சொல்ல விட்டதை ஒன்று ரெண்டு நான் சொல்றேன். அங்க வந்துட்டு சக்தி பீடம்ல ஒரு கோவிலா பத்ரகாளி அம்மன், அந்த அந்த கோவில் போயிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா மேல அந்த ரூஃப்ல வந்துட்டு அந்த சிலைகள் அவ்வளோ அழகா வந்து வடிச்சிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அங்க உட்காந்து தவம் பண்ணோம். நிறைய இடங்கள்ல எல்லாம் நம்ம குழுவா சேர்ந்து தவம் பண்ணோம். அங்கெல்லாம் ஒரு நல்ல உணர்வுகளா இருந்தது. அப்புறம் வந்துட்டு ராவணன் வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமேஸ்வரத்துல வந்துட்டு தீர்த்தம் இருக்கும் இல்லைங்களா, அதாவது வேற வேற அதாவது நீர் ஊற்று, அந்த கிணறு, அது போல இங்க வெந்நீர் ஊற்றுன்னு சொல்லிட்டு அது அது வந்து ஒரு புது அனுபவமா அது நல்லா இருந்தது.
அப்புறம் வந்துட்டு எனக்கு இங்க புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அதாவது உஷா ராணி அவங்க ரொம்ப நல்லா பழகுனாங்க. அதே போல லதா அம்மாவும் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு புதுசா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம் அந்த மாதிரியே இல்லை. அவங்க லதா பாப்பா, இது லதா அம்மா, யாழினி பாப்பா, அப்புறம் வந்துட்டு சுமதி ஸ்ரீ மேம் அவங்க நல்லா வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. உம் அப்புறம் எங்க டீம், அதாவது மீனாள் அம்மா அவர்கள், சொக்கலிங்கம் ஐயா அவர்கள், மாசிலாமணி ஐயா அவர்கள், செல்வி அம்மா அவர்கள், அப்புறம் நானும் என் பொண்ணு. அதாவது அங்க போன உடனே நாங்க 36 பேருங்கிறது ரொம்ப ஈஸியா போச்சு. 6 பேருக்கு ஒரு 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 டீமு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இதுல எங்க டீம் தான் எப்பயுமே பெஸ்டாவும் ஃபர்ஸ்டாவும் இருக்கும். அதுல எங்களுக்கு ஒரு தனி இதுதான். அதே போல சுரேஷ் ஐயா வந்துட்டு சொல்லவே வேண்டாம். அவர் வந்துட்டு சீரியஸா சொல்ற மாதிரியே நிறைய காமெடி பண்ணுவாரு. அப்புறம் வந்துட்டு கதிர் ஐயா வந்துட்டு நிறைய கதைகள் எல்லாம் வந்து சொன்னாங்க. அப்புறம் நம்ம வேதாத்ரி ஐயாவுடைய அந்த புவி ஈர்ப்பு இது நம்ம உடம்புல எப்படி செயல்படுது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி அவர் அதை சொன்னாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்துட்டு கஸ்தூரி அம்மா அவர்கள் அவங்க வந்துட்டு அவங்க எடுத்த போட்டோ எல்லாம் செம்ம சூப்பர். நம்ம டீமோட போட்டோகிராஃபரே அவங்க தான். அவங்களும் வந்துட்டு ரொம்ப நல்லா பழகுனாங்க. அப்புறம் வந்துட்டு சுப்புலக்ஷ்மி அம்மா அவங்க என்னன்னா கிட்டத்தட்ட யாழினி பாப்பாக்கு அடுத்து அவங்க தான். அவ்வளோ சுறுசுறுப்பு, இங்கிட்ட அங்கிட்ட ஒரு இதாவே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நல்லா இருந்தது. அவ்வளவுதாங்க ஐயா, என்னோட இதை முடிச்சுக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, நமக்கு எல்லாம் வயது வந்து உடம்புக்கு தான் வயதானாலும் நாம எல்லாமே ஒரு சின்ன 6-7 வயசு குழந்தைங்க தான். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அம்மா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. உண்மையில ஆமா, அந்த வெந்நீர் ஊற்று அம்மா அதை ஞாபகப்படுத்தினாங்க. நம்ம ஆற்று நீர், ஊற்று நீர், அந்த மாதிரி வெந்நீர் ஊற்று முதல்ல நான் கூட இப்பதான் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல தான் வெந்நீர் ஊற்றுன்றது அங்கதான் நான் பார்த்தது. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து ஜெயபிரபாம்மா. வாழ்க வளமுடன்மா. போட்டோஸ் ஷேர் பண்ணுவாங்கம்மா. பண்ணலாம், பேசிக்கிட்டே பண்ணிடலாம். ஸ்ரீலங்கா ட்ரிப் வந்து உண்மையாவே நான் ஃப்ளைட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறது. பாஸ்போர்ட்டுமே அப்பதான் லேட்டாக தான் டிக்கெட் போட்டேன். எப்பயுமே நான் முன்னாடியே ப்ரீ பிளான் போகலான்ற எண்ணம் ஒண்டி வச்சுப்பேன். எதுவுமே புக் பண்ண மாட்டேன். மலைப்பாளையத்தை கூட அப்படிதான் டக்குன்னு தக்கல்ல புக் பண்ணிட்டு போயிட்டேன். அதே மாதிரி தான் பாஸ்போர்ட் டக்குன்னு வந்தது. போயிட்டு வந்தா நான் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப்ல ஸ்ரீலங்கா உண்மையாவே செம்ம அற்புதமான பிளேஸு. எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய இது. இயற்கை வந்து கண்கொள்ளா காட்சி. நம்மளுக்கு எப்படின்னா 2 கண்ணு பத்தலன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருந்தது ஒவ்வொருத்தருக்குமே. இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போய் இறங்கி பென்தோட்டான்றது அந்த கடலும் அருவியும் அந்த ஏரியும் சேர்ற இடம். அந்த இடத்த சுத்தி அந்த இதுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க, அந்த போட் சஃபாரி. அது ஒரு 2 hours. உண்மையாவே வந்து எப்படின்னா முன்ன பின்ன படத்துல தான் பார்த்திருப்போம். சின்ன சின்ன இந்த மரங்கள், சுத்தி மரங்க, அந்த நடுவுல ஒரு பாதை மாதிரி போறது. அதை விட்டு போகும்போது பெரிய பெரிய எவ்வளவு பெரிய பிளேஸ். மழை வந்தது. மழை வந்து அதுல நாங்க நினைஞ்சோம். இது மாதிரி இந்த சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது அதெல்லாம் வந்து நினைச்சு பார்ப்பாங்க. ஐயா கூட வந்து இருக்கிற இயற்கை காட்சியை ரசிக்காம நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு போட்டோஸ்லயே இருக்கிறீங்க. இப்ப அதெல்லாம் போட்டு போட்டு பார்க்கும்போது ரொம்ப உண்மையாவே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா. அந்த முடிச்சுட்டு வந்தோடனே அங்கதான் நைட் தங்க போறோம்னு தெரியல. அதை முடிச்சு அந்த நைட் வந்து எங்கேயும் தங்க போறோம்னு சொன்னாங்க. இன்னும் இது ஒரு இருட்டா இருக்கே, பீச் போனாங்க. பீச்சுக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்து விட்டாங்க. விட்ட உடனே போட்ல வரும்போது அப்பயும் மழை. உண்மையாவே என்னடா இது, ரொம்ப எப்படி போய் சேர போறோமோ, எப்படி இருக்குமோ ரூம் அப்படின்னும் போது உள்ள வரும்போதே மழையில நனைஞ்சு வரும்போதே ஜூஸ் எல்லாருக்கும் ஜூஸ் குடிச்சு ஒவ்வொருத்தருக்குமே நம்ம இந்த விஜிபி சென்னையில வந்து இருக்கவங்களுக்கு தெரியும். விஜிபியில வந்து அப்பெல்லாம் வந்து பீச் ஓரமாவே ஒரு ரெசார்ட்டுக்கெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஃபீலிங்ஸ். இந்த சைடு பார்த்தா
ஏரி போட்ல வந்து இறங்குறோம். ஏரி போயிட்டு அந்த பேக் சைடு பார்த்தா கடலு. அதுல வந்து காலையில எல்லாரும் குளிச்சுட்டு லதம்மாலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, குளிச்சுட்டு வந்து நீங்க போலியா அப்படின்னாங்க. காலையில போயிட்டு சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா, அங்க வந்து தாழம்பூ மரம்லாம் பார்த்ததே கிடையாது. அங்க நின்னுலாம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுல ஒரு காய் இந்த என்னது அன்னாச்சி பழம் மாதிரியே இருந்தது. காய்ங்க. அதெல்லாமே ஒரே அந்த பீச்ச சுத்தி எல்லாரும் வந்து என்ன ஃபோட்டோ எடு, என்ன ஃபோட்டோ எடுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பீச்ல குளிச்சது. அதுக்கு அடுத்தது இன்னொரு இடம். அந்த இடத்தோட பேர் தெரியல. மணல்ல வந்து நாங்க படுத்து ஃபுல்லா தலை வரைக்கும் வச்சுட்டு ஒரு 4, 5 பேரு. அந்த கடல்ல குளிச்ச இடம். ஃபுல்லா ஒவ்வொன்னுமே எத சொல்றது, எத விடுறதுன்னே தெரியல. ஒவ்வொருத்தரும் என்டர்டெய்னராவே இருந்தாங்க. புதுசா பார்த்தா மாதிரியே தெரியல. எல்லாரையுமே வந்து நம்ம வந்து ஒரு குடும்பமாவே ஒவ்வொன்னுமே வந்து யாழினி பாப்பாவா இருக்கட்டும், சுப்புலட்சுமி பாட்டியா இருக்கட்டும், சுப்புலட்சுமி பாட்டியுமே குழந்தை மாரி எல்லார்கிட்டயுமே கடகடன்னு ஓடி போயிட்டு பஸ்ஸ விட்டு இறங்குறது ஃபர்ஸ்ட் அவங்களா தான் இருப்பாங்க. அந்த மாரி ஒவ்வொருத்தரும் நல்ல என்டர்டெயின்மெண்ட். அப்புறம் கதிர்காமம் முக்கியமா சொல்லணும்னா எல்லாரும் நம்ம கோயில்ல என்ன பண்ணுவோம்னா, சாமி எங்க திறப்பாங்க எல்லாரும் திறப்பாங்க, ஸ்க்ரீனை திறந்து காமிப்பாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அப்புறமா தான் தெரிஞ்சுது அங்க என்னன்னா, அது ஸ்க்ரீனை தான் சாமியாவே கும்பிடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இந்த பெல்தோட்டா இது எனக்கு பெல்தோட்டா அந்த இந்த போட் சஃபாரியில போகும்போது 64 தீவு இருக்குன்னாங்க. அந்த 64 தீவுல வந்து ஒரு இதுல வந்து இதோ இந்த புத்தர் சிலை. இதுக்கு அடுத்தது ஒவ்வொன்றையும் ஷேர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சும்மா ஷேரிங் வச்சுக்கோங்க. ஓகேங்கய்யா. நான் எடுத்து தேடுறதுக்குள்ள நம்ம பேசுறது விட்டுடுறேங்கய்யா. அதுக்கப்புறம் அந்த பெல்தோட்டால வந்து இந்த அப்படியே ஒவ்வொருத்தரும் புத்தர் சிலை வந்து லைனா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் லைனா எப்படி பிரேயருக்கு நிப்போமோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் லைனா சிலைங்க வந்து அப்படியே ஒவ்வொரு சுத்தி சுத்தி 4 லேயர் 5 லேயர்ல நிறைய இடத்துல புத்தா ஸ்டாச்சு தான் சூப்பரா இருந்தது. என்னன்னா அந்த இயற்கை அழகு ரொம்ப அழகு. ஆனா அங்க இருக்கிற மக்களை பார்க்கும்போது ரொம்ப ஏழ்மை நிறைய நிறைஞ்சிருக்கு. ஆனா நமக்கு அவங்கள உண்மையாவே ஃபர்ஸ்ட் மதனையாக்கு ரொம்ப ரொம்ப எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, பெரிய பெரிய நாடு அதெல்லாம் விட்டுட்டு எல்லாருமே என்ன கேட்டாங்கன்னா, ஏன் ஸ்ரீலங்கா போய் தேர்ந்தெடுத்தீங்க? நான் என்ன சொன்னேன்னா, டூர் போறேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லல. கிளாஸ் எடுக்க போறோம். இப்படிதான் சொன்னோம். நம்மளுக்கு நிறைய புக் ஆகலன்னு தெரியும். ஆனா எல்லாரும் எண்ணம் போட்டோம்னா நிறைய நடந்தது. நான் அதுக்கேத்த மாதிரி நிறைய புக்கிங் வந்தது. லாஸ்ட் வரைக்குமே அவங்க போட்டோஸ் அமிச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன். இதுக்காக தான் நாங்க போனோம். நாங்க சுத்தி பார்க்கறதுல மெயினா அங்க இருக்கிற மக்களுக்கு நம்மளால என்ன தர முடியுமோ அதை வந்து நம்ம தரணும். நம்ம மக்கள் அவங்க தமிழ் மக்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம தான் செய்யணும். நம்ம சகோதர அம்மா சகோதரியா இருக்கணும் வாழ்க வளமுடன். அப்படின்ட்டு. ம். உண்மையாங்கம்மா நிறைய சொல்ல வேண்டியது இருக்கா, சொல்ல டைம் இல்லைங்கம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அதுல பங்கு பெற்ற அனைவருக்குமே ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, அந்த ரிவர் சஃபாரியை மறக்க முடியாது நம்மளால. தூரல்லையே நம்ம எல்லாரும் 2 போட்டும் சேமா நம்ம போனது ரொம்ப மகிழ்வான ஒரு நிகழ்வு. வாழ்க போட்டோஸ் வளமுடன். எல்லாம் வந்து நன்றிங்கம்மா. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து நன்றி உஷாராணி நன்றி. அம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. உஷாராணி அம்மா. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுமா, கேக்குது. வாழ்க வளமுடன். இதுக்கு மிக்க நன்றி. எனக்குமே இது ரொம்ப ஹாப்பியான மூமெண்டா தான் இருந்தது. நான் இவ்வளவு எதிர்பார்த்தெல்லாம் வரல. இது ரெண்டையுமே நல்லா இருந்தது எங்களுக்கு. அம்மா, இன்னும் நான் இதை கொஞ்சம் பத்தி சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் சவுண்டா பேசிக்கிறேன். ஆ இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுமா. போன் கொஞ்சம் கிட்ட வாங்கிக்கிட்ட வச்சுக்கோங்க. சரிங்க. ஓகே ஓகே. சரிங்க. ஓகே. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து நான் எப்பயுமே சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் இந்த ராமாயணம் மகாபாரதம் அந்த காலத்து படம் அந்த கதையெல்லாம் ரொம்ப விரும்பி படிப்பேன். அந்த மாதிரி நம்ம போனதுல ரொம்ப ஸ்பெஷல்னா 2 இடம். ஒண்ணு வந்து திருக்கோணமலையும், இன்னொன்னு வந்து சிகிரியாவா அந்த 1300 படி. அது 2ம் ரொம்ப பிடிச்சிருந்தது. திருக்கோணமலையில வந்து அது ராமன் வந்து உருவாக்குனதுதான் திருக்கோணமலை. ஃபர்ஸ்ட் நம்ம போனோம்னா அந்த 7
சுடுதண்ணி கிணறு வந்து நம்ம போனோம். அப்ப அந்த கல்வெட்டுல போட்டிருந்தது, ராவணன் வந்து அவங்க அம்மாவுக்காக இறுதி சடங்குக்காகவும், நோயுற்ற அவங்க அம்மாவை சரி பண்ணி இறுதி சடங்கு பண்றதுக்காகவுமே அந்த வாளை வந்து அவர் தான் அதுல போட்டிருந்த பிறகு அந்த 7 கலரும் 7 விதவித தண்ணி வந்து எல்லாமே சூடு எல்லாமே மாறி இருக்கும். ஒவ்வொரு கிணறுமே வந்து 3ல இருந்து 4 அடி கீழே போகவே போகாது. அவ்வளவுதான் மொத்தமே. நம்ம பார்த்தா கூட தெரிஞ்சிருக்கும் அது. எங்க இருந்து தண்ணி வருதுன்னு இப்ப வரைக்கும் அது கண்டுபிடிக்க முடியல, தெரியல. ஆனா அந்த சுடுதண்ணியில வந்து நம்ம எல்லாருமே கால் நினைச்சது பெரிய புண்ணியம் தான். ஏன்னா தோல் நோயில இருந்து நிறைய ப்ராப்ளத்தை அந்த தண்ணி வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நார்மலாவே நம்ம எல்லாரும் போனோம். ஆனா அங்க பார்த்ததுக்கு அப்புறம் அது அவ்வளவு பெரிய இடம். அவங்க அம்மாவோட சமாதி, ராமனோட அம்மா சமாதி கூட இன்னும் அந்த பின்னாடிதான் இருக்குன்னாங்க. நம்ம வந்து அது போகல, அவ்வளவு தூரம் பார்க்கல அதை. அதுக்கப்புறம் அந்த திருக்கோணமலையில வந்து ஈஸ்வரன் கோயில், அது சூப்பரா இருந்தது ரெண்டையுமே. அந்த ஊரு அந்த கோயில் இருக்கிற இடமே இந்திய பெருங்கடல், வங்காள பெருங்கடல், அப்புறம் வந்து பசுபதி பெருங்கடல் 3 சேர்ந்த மையத்துலதான் அந்த கோயிலே இருக்கு. அந்த இடத்துல இருந்தா நிறையவே போர்க்களம் எல்லாமே பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல. இப்ப வரைக்கும் அமெரிக்காக்காரங்க அந்த அந்த கோயில் அந்த இடத்த திருக்கோணமலையை வந்து கேட்டுட்டே இருக்காங்க. இலங்கையில இருந்து தர மறுக்கிறனால அது ஸ்டாப் பண்ணி இருக்கு. அந்த ராஜபக்சே வந்து ஒரு அந்த நாட்டுல போர் ரொம்ப வந்து நஷ்டம் வந்து எல்லாமே இந்த போராட்டம் பண்ணும்போது அவரு தப்பிக்கிறதுக்காக கொழம்ப கூட வரலையாமா, அந்த திருக்கோணமலையில தான் வந்து அங்கிருந்து தான் தப்பிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அந்த கோயிலும் மலையுமே 2 தடவை வந்து போர்க்களம் பண்ணி அழிஞ்சிட்டு 1956 தான் திருப்பி அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இப்ப நம்ம போனது 3வது கோயில கட்டினப்ப தலைமுறை அப்பதான் நம்ம போய் இப்ப பார்த்திருக்கோம். ஆனா அது ரொம்பயுமே ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா நல்லா இருந்தது. அந்த கல்வெட்டுல ஃபுல்லாவே நமக்கு வந்து அந்த இதிகாச கதை ஃபுல்லாவே அதுல அப்படியே வச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் சித்திரை அந்த 1300 மேல நான் ஏறுவேன்னு நினைக்கல. ஆனா ஏறுனா சூப்பரா இருந்தது. அந்த 8 வாசல் தாண்டி ஒவ்வொன்றையும் நான் ரசிச்சு போயிட்டு ரசிச்சு இறங்கிட்டு வந்தோம். அது ரொம்பவுமே நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அங்க கிடைச்சாங்க. எல்லாருமே ரொம்ப கேஷுவலா இருந்தாங்க. எல்லாருக்குமே மிக்க மகிழ்ச்சி, நன்றி. யாழ்னி குட்டிக்கும் வெரி தேங்க்யூ. சூர்யா வந்து பையனோட நல்லா மிங்கலானா, அவனுக்கு போரிங் இல்லாம போச்சு. அது ரொம்ப நான் என்கரேஜ் பண்றேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. ஆமாங்க, நம்ம 2 மலைக்கு போனோம், திருக்கோணமலை, சிகிரியா. இது மறக்க முடியாத ஒரு அனுபவம். வாழ்க வளமுடன். அடுத்து சுரேஷ் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். எதை கதைப்பது எதை விடுப்பது என்று தெரியவில்லை. கதைப்பது என்றால் இலங்கையத்தில் பேசுவது என்ற அர்த்தம். அனைத்தும் மிகச் சிறப்பாக இருந்தது. ஸ்ரீலங்கா சொன்னா அந்த கைடுங்க கதைச்சது, டிரைவர் கதைச்சது எல்லாம் மிகச் சிறப்பாக இருந்தது. ஸ்பெஷலா அந்த லாரிஃப் அவரு அந்த ஸ்ரீலங்காவை பத்தி நிறைய கதை சொல்லி வந்தாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி கைடு அவுன் அவரை பத்திலாம் மறக்கவே முடியாது. அவரை கைட் பண்ண விதம் ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எங்களுக்கு ஃபுல்லா இருந்தது. ஸ்பெஷலா ராமசாமி ஐயா உடம்பு சரியில்லாத போது அவரு கூட போய் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு அட்மிட் பண்ணி பர்சனலா கேர் எடுத்து பார்த்து டிஸ்சார்ஜ் பண்ணி எவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு. அதனால அதெல்லாம் மறக்கவே முடியாது. அவன் மறக்க முடியாது, லாரிஃப் மறக்க முடியாது, டிரைவரை மறக்க முடியாது, ரூபன் ஐயா மறக்க முடியாது. மொத்தத்துல இலங்கை பயணத்தை எங்களால ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே வரைக்கும் எங்களால எந்த ஒரு நிகழ்வும் இங்க பிளைட் ஏறினதுல இருந்து மறுபடியும் எங்க பிளைட் லேண்ட் ஆகிற வரைக்கும் இன்ச் பை இன்ச் எங்களால எந்த ஒரு நிகழ்வையும் இதுதான் சிறப்பு அதுதான் சிறப்புன்னு சொல்ல முடியாம ஒன்றுக்கொண்டு வாங்கல் இல்லாமல், அது இல்லாம வந்தவங்க அனைத்துமே மிகச் சிறப்பாக கோஆர்டினேட் பண்ணாங்க. காலையில 6 மணிக்குன்னா 6 மணி, 7 மணிக்குன்னா 7 மணிக்கு கரெக்டா அந்த டைமுக்கு வந்ததுனால எங்களால ப்ரோக்ராமே கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா ஒரு 2-3 இடங்களால டிலே ஆச்சு. அது அடுத்த முறை நாங்க தவிர்ப்பதற்கு நாங்க முயற்சி செய்யறோம். அது டைம் கொஞ்சம் அன்டியூ டிலே நைட் சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட் டைம் நாங்க சரி பண்ண முயற்சி பண்றோம். ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி. முக்கியமா சொல்லணும்னா அந்த ஊஞ்சல் உட்கார வச்சு எல்லாரையும் ஆடினாங்க. ஏன்னா நாங்க கல்யாணத்துல கூட ஆடல, ஜோடியா உட்கார வச்சு எங்களை ஆட்ட வச்சாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. மதன் ஐயாலாம் பாட்ஷா மாதிரி ஒரு பக்கம் தான் நீங்க பார்த்துருப்பீங்க, மறுபக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க டூர்ல எல்லாம் பார்க்கணும். ஆடின ஆட்டம், அவங்க அப்பா கந்தசாமி ஆடின ஆட்டம் மிக மிக ஜாலியா இருந்தது.
அது மாதிரி யானி பாப்பா கேம்பெயினிங் ரொம்ப சிறப்பாக இருந்தது. டைம் ஷார்ட்னால எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுதான். ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி. இந்த டூரு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்த மதன் ஐயாவுக்கு நன்றி, பாலையாவுக்கு நன்றி. ஏன்னா பாலையா தான் அந்த ட்ரெயின் டிக்கெட்ல, அதாவது ஃப்ளைட் டிக்கெட்ல அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்த மூலியமா பண்ணோம். இந்த பயணத்தை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த ரூபன் ஐயாவுக்கு நன்றி, லாரிஃபுக்கு நன்றி, அவனுக்கு நன்றி, டிரைவருக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. உண்மையிலே ஐயா அவங்க சொன்ன மாதிரி மதன் ஐயா வந்து அதாவது 2 பக்கம் பார்க்கும்போது பார்க்கணும், என்ஜாய் பண்ணும்போது என்ஜாய் பண்ணணும். அது எந்த இடத்துல தவம் பண்ணும்போது தவம் பண்ணணும். அப்போ எந்த இடத்துல நம்ம செய்யணுமோ அந்த மாதிரி மிக சிறப்பாக நம்மளை வழி நடத்திட்டு வந்தாங்க. நன்றிங்க ஐயா. இன்னும் வேற யார் பேச இருக்கிறீங்க? மாலத்தியம்மா. பூஜாமா, மாலத்தியம்மா கோகோஸ்ட் கொடுத்துருமா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சி. இப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும்போது இப்ப நம்ம அந்த இடத்துக்கே போயிட்ட மாதிரி திரும்பி அங்க போன மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ அதெல்லாம் நினைவு கூர்ந்ததுக்கு அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் யாழி என்டர்டைன் பண்ணதுதான் சொன்னாங்க. பட் அவர் என்ன பண்ணா எப்படி பண்ணாங்கிறத சொல்லியே ஆகணும். அதாவது நம்ம பஸ்ல லாங் டிராவல் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அங்க 36 அன்பர்களும் அவர்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவங்கள பத்தி சொல்லணும். ஸோ அத அந்த ப்ரோக்ராமுக்கு காம்பேரரா இருந்தவங்க, ஆங்கரா இருந்தவங்க தான் நம்ம யாழினி. ஸோ நம்ம இறை சாதனை மார்க்கத்தோட ஆஸ்தான காம்பேரரா வரப்போகிற யாழினி பாப்பாக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இது ஒரு என்ன சொல்றது, ஒரு முன்னோட்டமா இருந்தது இந்த நிகழ்வு. ஸோ நான் அப்பவே மைண்ட்ல வச்சுட்டேன், அடுத்த ப்ரோக்ராம்கெல்லாம், நம்ம மேஜர் ப்ரோக்ராம்கெல்லாம் யாழினியை தான் நம்ம காம்பேரரா கொண்டு வரணும் அப்படின்னு அன்னைக்கே எண்ணம் போட்டாச்சு. ஸோ அதை யாழினி அதை கண்டிப்பா நிறைவேற்றுவா. ரொம்ப நன்றி. அவ கூப்பிடுறதே அழகு ஒவ்வொருத்தரையும். அதை சொல்லவே முடியாது, அதை என்ஜாய் பண்ணாதான் தெரியும். இன்னைக்கு கூட நான் நினைச்சேன், யாழினியே ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு பேச சொல்லலாமா அப்படின்னு. சரி, நான் கொஞ்சம் டிராவல்ல இருந்ததுனால என்னால பேச முடியல சரியா. ஸோ அடுத்த ஒரு நேரடி நிகழ்வுக்கு யாழினி அதே மாதிரி பண்ணுவாங்க, இப்பவும் பேசுவாங்க நான் நினைக்கிறேன். யாழினி குட்டி இருக்கீங்களா? ஸோ அவ்வளவு சிறப்பா இருந்தது. அதே போல நம்ம வந்திருந்த 36 அன்பர்களும் சிறப்பா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் யாருமே எந்த இடத்துலயும் ஒரு முகம் சுளிக்காம எதுவா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு மகிழ்ச்சியா சொன்ன டைமுக்கு என்ஜாய் பண்ணி அப்படியே ஒரு ஃபேமிலி தான் அது. நம்ம ஜூம்ல இவ்வளவு நேரம் இறை சாதனை மார்க்க குடும்பம்னு சொல்லிட்டு இருப்போம். இப்ப அது அந்த நேரடியா ஒரு குட்டி குடும்பமா நம்ம போனது நல்லா இருந்தது. நம்ம ஃபேமிலியோட போனா கூட நமக்கு ஏதாவது சின்ன சின்ன இது சச்சரவுகள் ஏதோ ஒண்ணு வரும். ஆனா இந்த மாதிரி அங்க எதுவுமே வரல. அப்படியே யாருக்காவது ஏதாவது இருந்தா கூட அது யாருமே வெளியில காமிச்சுக்காம ரொம்ப எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப சிறப்பா எல்லாருமே மகிழ்ச்சியா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருக்குமே என்னன்னா, நம்ம வந்திருக்கோம், இதை முழுமையா என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால எல்லா விதத்துலயுமே எல்லா அன்பர்களும் ரொம்ப சிறப்பா ஒத்துழைச்சாங்க. அதே மாதிரி பஸ்ல எல்லாம் போகும்போது முதல்ல ஒரு தவம் இருக்கும், ஐயா நடத்துவாங்க. அதுவும் ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம அமைதியா வீட்டுல இல்ல மன்றத்துல ஆனந்த யோக நிலையத்திலே தியானம் பண்ணியிருக்கோம். ஸோ ஓடுற பஸ்ல டெய்லி தியானம் பண்ற வாய்ப்பு இந்த டூர்னால கிடைச்சது. அதே மாதிரி ஒவ்வொரு கோவில்லையும் நாங்க அமர்ந்து தவம் பண்ணோம். அதுவும் நல்ல அந்த வைப்ரேஷன் நம்மளால உணர முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த ஒரு காற்று, அந்த அந்த கண்ட்ரில இருக்கிற காற்று மாதிரி இயற்கையா தூய்மையான காற்று அனுபவிக்கவே இல்லை. அவ்வளோ ஆனந்தமா இருந்தது. அந்த சிகிரியா தான் அல்டிமேட். நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறினேன். ஆனா எப்படியோ ஏறிட்டேன், கொஞ்சம் நடுவுல உட்காந்து
அங்க அந்த மலையில ஏறும்போது அடிக்கிற காத்து வந்து நம்மளையே அப்படியே தூக்கிட்டு போயிடும் போல இருக்கு. அப்படி ஒரு காத்து, அப்படியே ஆனந்தமா எங்கேயோ மிதக்கிற மாதிரி அவ்வளோ நல்லா இருந்தது. அதே போல அந்த மேல அந்த டாப்ல போயிட்டு அவ்வளோ பெரிய இடம், அங்கேயும் அருமையான காத்து, அவ்வளோ அங்க உட்காந்து நாங்க அந்த இது சன் செட்டை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்ப அங்க மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மொட்டை மாடியில படுத்துட்டு அந்த வானத்தை பார்த்து இது பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அது மாதிரி ஒரு ட்ரையல் பண்ணலான்னு நாங்க அதையும் அங்க பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபீல். அங்க படுத்துட்டு அந்த வானம், அந்த மரம், செடி, கொடி, மலை, அது தவிர அங்க எதுவுமே இல்ல. அவ்வளோ நல்லா இருந்தது. அது நாங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அப்படியே படுத்துட்டு அதை ரசிச்சுட்டு அந்த கண்ணால பார்த்துட்டு அப்புறம் கண்களை மூடி அதை உள்வாங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து யாரோ பக்கத்துல இருக்கிற மாதிரி இருந்தது. கண் திறந்து பார்த்தா அங்க வந்து 2 பைரவர் என் பக்கத்துலயும் லதா அம்மா பக்கத்துலயும் வந்து அழகா உட்காந்துட்டு எங்களையே பாக்குது. அப்புறம் யாரோ சொன்னாங்க சித்தர் தான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. அது வந்து ரொம்ப அந்த அந்த டைம் அங்க ரொம்ப நெகிழ்வா இருந்தது. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நிகழ்வும் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது, மறக்கவே முடியாது. ஆஹ் என்ன எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இதை இவ்வளவு அருமையா அரேஞ்ச் பண்ணி கொடுத்த மதன் ஐயாக்கும் லதா அம்மாக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் மனமார்ந்த நன்றி. அதே போல சுரேஷ் ஐயா, அவர் தான் இந்த கீ ஆர்கனைசர் இந்த ப்ரோக்ராமுக்கு. எந்த ஒரு இதுவும் இல்லாம ரொம்ப சிறப்பா எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியா இருந்து ஐயாவும் அவங்க மனைவி சுமதி அம்மாவும் ரொம்ப சிறப்பா அதை வந்து நடத்தி கொடுத்தாங்க. பெரிய நாயகி அம்மா, நானும் பெரிய நாயகி அம்மாவும் ஒரு ரூம்ல இருந்தோம். ஸோ ஒரு அன்பு சகோதரியோட இருந்த ஃபீல் அவங்களோட இருந்தப்போ இருந்தது. அப்புறம் எல்லாருக்குமே நன்றி. பானுமதி அம்மா, ஜெயபிரபா அம்மா, கஸ்தூரி அம்மா, கதிர் ஐயா. கதிர் ஐயா வந்து பஞ்சபூத நவகிரக தவம் ஒரு நாள் போட்டாங்க ஐயா மகரிஷி குரல்ல. அது முடிச்ச அப்புறம் ஐயா கதிர் ஐயா வந்து அந்த பஞ்சபூத நவகிரக தவம் பத்தி ஒரு கான்செப்ட் அங்க சொன்னாரு. அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அவர் வந்து பேசிட்டு ஒரு நோட் வச்சிருவாரு முடிச்ச உடனே, இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா, நான் அதை அப்புறம் சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாரு. ஸோ அந்த மாதிரி அவர் ரொம்ப அழகா பேசுனது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அப்புறம் லக்ஷ்மி அம்மா, இன்னொரு லக்ஷ்மி அம்மா, ராமசாமி ஐயா, மல்லிகாமணி அம்மா. மல்லிகாமணி அம்மா என்ன இன்னைக்கு இணையிலையா, அவங்களும் ரொம்ப அருமையா எல்லாரோடையும் கம்பெனி கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. மீனாள் அம்மா, அவங்க கணவர், முத்துலட்சுமி அம்மா, பர்வதம் அம்மா, பிரேமலதா அம்மா, செல்வி, மாசிலாமணி ஐயா. மாசிலாமணி ஐயா தான் வந்து எல்லாரும் ஏறிட்டாங்களான்னு கவுண்ட் பண்ணுவாரு. கரெக்டா இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, எடுக்கலாம், ஐயா சொன்ன பிறந்தான் வண்டி கிளம்பும். ஸோ அதை வந்து அந்த சேவையை ஐயா சிறப்பா பண்ணி கொடுத்தாங்க. சுப்புலட்சுமி அம்மா பத்தி எல்லாரும் சொல்லிட்டாங்க, அம்மாக்கு நன்றி. தம்பிதுரை ஐயா, அவரும் நல்லா எல்லாரையும் மகிழ்ச்சியா என்டர்டெயின் பண்ணாரு. ரொம்ப நல்லா பாடுவாங்க. எல்லாரையுமே நாங்க வந்து பாட்டு, டான்ஸ் இந்த மாதிரி அவங்கள அறிமுகப்படுத்துறது அப்படின்னு அந்த பஸ் பிரயாணம் அது அந்த ரொம்ப சீக்கிரம் நம்ம போக வேண்டிய இடம் வந்துட்ட மாதிரி அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. அந்த பஸ் டிராவல்ல ஒவ்வொருத்தரும் பேசுனது இது பண்ணதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்புறம் விமலா அம்மா, காமாட்சி அம்மா, சங்கீதா அம்மா, அவங்க டாக்டர், எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகள். விரைவில் நம்ம வந்து அடுத்த பயணத்துக்கு தயாராகணும். ஸோ அதுக்கு மதன் ஐயா இப்பவே பிளான் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அந்த டீமுக்கும் ஒரு பெரிய நன்றி. அதே மாதிரி நம்மளுடைய கைடு ரொம்ப தி பெஸ்ட். எந்த இடத்துலயும் அவங்க கொஞ்சம் கூட ஒரு டயர்ட் ஆகாம, முகம் சுளிக்காம நமக்கு முன்னாடி அவங்க வந்து இருப்பாங்க. அதே போல நம்ம போனதுக்கு அப்புறம் தான் கடைசியில தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கு எல்லாரும் போய் அவங்கவுங்க ரூம்ல செட்டில் ஆன அப்புறம் தான் அவங்க ரூமுக்கு போய் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. அதே மாதிரி அந்த சிகிரியா ஹில்ஸ்க்கு போகும்போதும் எங்க கூட வந்த கைடு வந்து அவ்வளோ நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரொம்ப நாங்க பர்சனலா பேசிட்டே நம்ம ஏறின அனுபவம் மறக்க முடியாது. ஸோ இது ஒரு நிச்சயமா ஒரு என்ன சொல்றது, அதே மாதிரி அந்த இது சொல்லியே ஆகணும். சீதா அந்த அசோகவனம், அந்த ஆஞ்சநேயர் பாதம் பதிந்த இடம், அங்க இருந்து போட்டோலாம் நிறைய எடுத்துட்டோம். அங்க போனதுமே ஒரு அந்த நான் வந்து சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜி எழுதின புக்கு நான் சின்ன வயசுல படிச்சிருக்கேன். அதுல அப்படியே ராமாயணம் ஃபுல்லா வரும். அவர் அப்படியே விவரிச்சிருப்பாரு அந்த காட்சிகள் எல்லாம் ராஜாஜி. அப்படியே அது அங்க போன உடனே என்னோட கண் முன்னாடி அது வந்த மாதிரி இருந்தது.
அது ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு அந்த டெம்பிள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கேயும் அதே மாதிரி ஃபால்ஸ் இருந்தது, ஓடை இருந்தது. ரொம்ப நல்லா அமைதியான இடம். அதனால எங்க அந்த மாதிரி போனாலும் அந்த தண்ணி கொட்டுற சத்தத்துல நம்ம வந்து மெடிடேட் பண்ணும்போது அவ்வளோ ஆனந்தமா இருந்தது. ஸோ இது ஒரு மறக்க முடியாத இந்த ட்ரிப்பு. இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா நமக்கு பண்ணி கொடுத்த இறை மதன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம டீமுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்கம்மா. அம்மா அவங்களே மிக நிறைவா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. உண்மையிலே நம்ம குற்றம் குறை அதெல்லாம் சிந்திக்கவோ யோசிக்கவோ டைம் இல்லாத அளவுக்கு நம்ம எல்லா வகையிலும் எல்லா விதத்திலையும் இந்த என்ஜாய்மெண்ட்டோட நமக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. அதே போல அம்மா கூட தங்கியிருந்த ஒரு அனுபவம். எவ்வளோ நேரம் ஆனாலும் அம்மா நானே இருந்து அதிகாலையில இருந்து அந்த புண்ணிய பூமியில பயிற்சி 6 நாளுமே பண்ணிட்டு தவம் பண்ணிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்ச அப்புறம் தான் வருவோம். அதுல ஒரு இனிமையான நினைவு. நான் அப்படியே என்னுடைய அனுபவத்தையும் சொல்லிடுறேன். ஒரே ஒரு இடத்தை பத்தி, சிகிரியா. அதை பத்தி தான் எங்க 2 பேருக்கும் அதுதான் தோணுச்சு, சிகிரியா பத்தி சொல்லணும்னு. சிகிரியா அது வந்து லைன் ராக் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீலங்கா பகுதியில மாத்தளை என்ற ஒரு மாவட்டத்துல தான் இருக்குது. உலக புகழ்பெற்ற இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சின்னம். இது வந்து ஒரு பாறை கோட்டை. பார்க்கறதுக்கு சிங்க உருவம் மாதிரி இருக்கு. சிகிரியா அப்படின்ற சொல்லுக்கு சிங்க குகை அப்படின்னு தான் சொல்றாங்க. இதனுடைய தோற்றம் நம்ம தூரம் இருந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிங்கம் ஒண்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு அந்த வடிவத்துலதான் இத அமைச்சிருக்காங்க அப்படின்னா அது நுழைவாயில்ல பாத்தீங்கன்னா அந்த சிங்கத்தோட பாதங்கள் தான் ஸ்டார்ட் ஆகுது. நாங்க போகும்போது முதல்ல யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு கேட்கும்போது 36 பேர்ல நாங்க 13 பேர் தான் போனோம் அந்த சிகிரியா மலைக்கு. எனக்கு கொஞ்சம் டைலமால இருந்தது காலையில. அப்புறம் ஈவினிங் வரேன்னு சொல்லுங்க அப்படின்னு நாங்க மாலத்தியமா உடனே ஓகே அப்படின்ட்டேன். என்னன்னா 1200 படிக்கட்டுகள், செங்குத்தான படிக்கட்டுகள். அது ஏற முடியுமா ஒரு சின்ன ஒரு டவுட் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா கொஞ்சம் உயரமா போகும்போது ஒரு தூய்மையான காற்று இருக்கும். அதுல நமக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. அதே போல சித்தர்களோட வழித்துணை நமக்கு கிடைக்கும். அவங்க உடன் இருந்து நம்மளை வழி நடத்துவாங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. இந்த அனுபவம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கையில நானு போலான்ட்டு ரெடி ஆயிட்டோம். அப்ப நாங்க ஏறின அனுபவம் உண்மையில அந்த காத்து அப்படிப்பட்ட ஒரு காத்துல ஏறினது. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க 5-10 நிமிஷத்துக்குலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மூச்சு வாங்குச்சு. ஆனா அது சொன்ன மாதிரி அது மேல ஏற பாதி போனோன்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவ்வளோ நல்ல மூச்செல்லாம் வாங்கல. அவ்வளோ ஃப்ரீயா நாங்க பாட்டு ஜாலியா ஏறி மேல போயிட்டோம். அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு அனுபவம். அந்த 1200 படிக்கட்டுகளை ஏறிட்டு அரை மணி கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிடம்னு சொல்லலாம். ஐயாலாம் சீக்கிரம் ஒரு 20-25 நிமிடத்துல போயிட்டாங்க மதன் ஐயா. நாங்க ஒரு 10 நிமிடம் லேட்டா போனோம். பின்னாடி கொஞ்சம் மெதுவா சில இடத்துங்கள்ல கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஓய்வு எடுத்து அப்படி ஏறணும். உண்மையிலே வந்து ஒரு அதிசய ஒரு பூமி இந்த ஸ்ரீலங்கா. நில உலகமே ஒரு அதிசயம் தான். ஒவ்வொன்றுமே ஒரு அதிசயம் தான். நம்ம அதை நல்லா இந்த ஸ்ரீலங்கா டூர்ல என்ஜாய் பண்ணி ரசிக்க முடிந்தது. மீண்டும் நம்ம நன்றி. அம்மா சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். இன்னொன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஐயா கூட இந்த வகுப்பு முதல் நாள் வகுப்பு நான் அட்டன் பண்ணதில்ல. கொழும்புல வந்து சாய்பாபா டெம்பிள்ல ஐயா ஸ்டார்ட் பண்ணாங்க. அது நாங்க கூட போய் இருந்த அந்த குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம். வாழ்க வளமுடன். வாய்ப்பு எங்களுக்கும் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. மாலத்தியம்மா. லதாம்மா. லதாம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா பேசலாம். அம்மா நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்கம்மா. கேக்குது. யாழினி பாப்பா உள்ளதா இருக்காங்க சுதாங்கிற பேர்ல. யாழு ஹேண்ட் ரைஸ் பண்ணி உள்ள வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பேசிடுறீங்களா? அப்புறம் அம்மா பேசுறேன். வாழ்க வளமுடன்மா. இப்ப சூர்யா அவனுடைய அனுபவத்தை சொல்லிடுறான். வாழ்க வளமுடன் எல்லாத்துக்கும்.
நான் வந்துட்டு நீங்க போனக்கப்புறம் உங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். டூரே வேற மாதிரி இருந்துச்சு நீங்க போனக்கப்புறம். தனிமையா இருந்துச்சு. ஆனா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது அது வந்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அங்க கல்ச்சர்லாம் பார்த்தோம். எப்படி சொல்லி தராங்கன்ட்டு, டிசிப்ளினா இருக்காங்கன்ட்டு, அது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் நான் நான் வந்துட்டு பீச்சுக்கு போனேன். நிறைய பீச்சுக்கு நீங்க போனக்கப்புறம் அங்க ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்த்தோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் குரு அண்ணா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். எல்லாரும் வந்துட்டு என்னோட ஏஜ்ல இல்லைனாலும் என்னை ரொம்ப ஜாலியா வச்சுக்கிட்டீங்க. இளமையா வந்து டான்ஸ் ஆடி கார்த்திகேயன் ஐயா கதிர் ஐயா வந்துட்டு ரொம்ப ஜாலியா என் கூட பழகுனாங்க. மிச்சம் எல்லாருமே ரொம்ப ஜாலியா பழகுனாங்க. எனக்கு வந்துட்டு அந்த மலை வந்து எல்லாரும் ஏறி இருக்கலாம்னு தோணுச்சு. பார்க்க எனக்கே பெருசாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏறும் போது ஈஸி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிறையா சூப்பராக நாங்கள்லாம் பார்த்தோம். நம்ம பார்த்ததுல வந்துட்டு எனக்கு சிகிரியா மலையும் அதுக்கப்புறம் நுவரேலியாவும் ரொம்ப பிடிச்சது. நன்றி. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்துட்டு எனக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக எல்லாமே ரோலர் கோஸ்டரில் போன மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. யாழினி பாப்பா உள்ள இணைஞ்சிருவாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். மகிழ்ச்சி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் ஸ்ரீலங்காவினுடைய அனுபவத்தை ரொம்ப சிறப்பா எடுத்து சொல்லியிருந்தீங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அது வந்து ஒரு கடல் அன்னை அப்படின்னா, அம்மா வீட்டுக்கு போனா எப்படி எல்லாருக்கும் நம்ம ஆலியார் தான் நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். அம்மா வீட்டுக்கு போய் நாங்க ரொம்ப ஜாலியா இருந்துட்டு வந்தோம், பிடிச்ச உணவு சாப்பிட்டோம், இயற்கையோட இணைந்திருந்தோம் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு இயற்கை அன்னையின் மடியில வந்து ஒரு 6 நாட்கள் 12 நாட்கள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இருந்துட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் ஃபர்ஸ்ட் போறப்போ ஸ்ரீலங்கால இருக்கிற பயணிக்கிறவங்களே வந்து அங்க ஒண்ணுமே இல்லையே, அங்க என்ன பார்க்க வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அதை அனுபவிக்க தெரியாத ஒரு பேதையா இருக்காங்களேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நாடை வச்சிருக்கக்கூடிய நீட்னஸ். அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடல் அன்னை தான். அவங்கள நான் ரசிச்சு ரசிச்சு ரொம்ப எனக்கு கண்ணே போதல. திரும்ப அந்த கடலை விட்டு வர்றதுக்கு தான் எனக்கு மனசு வரலைன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் நம்மளுடைய டூர் மெம்பர்ஸ் எல்லாருமே, நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா அண்ணா தங்கச்சி எல்லா உறவுகளையும் ஒரு பஸ்ல நம்ம ஃபேமிலி ட்ரிப்பு, இறை சாதனை மார்க்க அன்பு இறை குடும்பங்கள் நம்ம எல்லாரும் பயணிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல யாழுக்குட்டி எல்லாம் வந்து இந்த அளவுக்கு பேசுவாங்களா, அவங்களுடைய உள்ள இருக்கிற டேலண்ட் நாங்க சிலதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்போம். 2 பேர்கிட்டையுமே, சூர்யாவாகட்டும் யாழினி ஆகட்டும். அவங்க இறை வேதாத்ரி மகிழ்ச்சி ஐயாவால கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு டேலண்டடா இருக்காங்க 2 பேருமே. நல்லா நல்லா அவளுடைய பேச்சு திறமையை நாங்க எல்லாருமே நோட்டீஸ் பண்ணோம். அவளை பூஸ்டப்பே பண்ண வேண்டியதில்லை. எல்லாருக்கும் இந்த வயசுல மைக் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஃபியர் ஆவாங்க. நான் எல்லாமே சின்ன வயசுல எல்லாம் ஃபியர் ஆயிருக்கேன். மதன் மாமாவே சொல்லியிருக்காங்க நிறைய டைம், நான் ஃபர்ஸ்ட் டைம் மைக் பிடிக்கும் போது எனக்கு ஒரு ரெஸ்ட் ரூமே வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனா அவங்கெல்லாம் அப்படி இல்லை. ரொம்ப ஒரு ஜாலியா ஒரு தாத்தா பாட்டியா அவரு வீட்டுல எப்படி அவங்க தாத்தா பாட்டி கூட ஜாலியா இருப்பாளோ அந்த மாதிரிதான் அவ எல்லாரையுமே பார்த்தா. ரொம்ப ரசிச்சு எல்லாரும் அவளை அரவணைச்சுக்கிட்டீங்க. ஒரு பேத்தி மாதிரி எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்னு என்னன்னா, நீங்க எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த 6 நாட்கள் வந்து நாங்க எந்த ட்ரிப் எல்லாம் எங்கேயும் போகல. ஆனா வந்து ஒரு ஒரு தெய்வீகமான இடத்துக்கு போன மாதிரியும், அதுக்காக தான் முதல்ல நம்ம ஸ்ரீலங்கா ட்ரிப் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஐயாக்கு அமைஞ்சது மாமாக்கு இதுதான் கிளாஸ் தான் நம்ம அங்க எடுக்கணுங்கிற முடிவுல தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்க ஃபேமிலியா போலான்னு முடிவு பண்ணோம். அப்புறம் சரி தெரிந்த அன்பர்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணோம். அப்புறம் நம்ம இறை குடும்பத்தோட போகணும், யார் வர விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாரும் வரட்டும்னு முடிவு பண்ணோம். அதுல வந்து ஒரு 36 அன்பர்கள் முதல் முறையா நாங்க வந்து வெளிநாட்டு பயணம் விமானத்துல பயணிச்சோம். ரொம்ப ரொம்ப அது எப்படி சொல்றதுனே தெரியல. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப ஆசை. அம்மா அப்பா வீட்டுல இருக்கும்போது இருந்தே எங்களது நெல்லு வேக்காட்டு களம்
அந்த களத்துல இருந்து மேல பார்த்து டாட்டா சொல்லிட்டு இருப்போம். நான், அண்ணா, அக்கா எல்லாருமே இதுல ஒரு நாள் போவோம், நிச்சயம் போவோங்கிற அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் அந்த அன்னைக்கு நிறைவேறினது, 19ஆம் தேதி அன்னைக்கு நிறைவேறினது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருடைய முகத்திலயும் அவ்வளவு ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் பயணங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிட்டு ஃபிளைட்ல ஏறணும்னு ஃபிளைட் பக்கத்துல எல்லாம் நின்று அதெல்லாம் பாக்குறக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வேற என்ன சொல்றது, இன்னும் நிறைய உணவுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க உணவுகளும் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ண டீம் அவங்களுக்கு வந்து நம்ம நிஜமாவே கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கணும். பாலையா தான் முதல்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஐயாட்ட சொல்லிட்டு இருப்பாங்க ட்ரிப்பு போறதை பத்தி. இப்ப ஸ்ரீலங்கா டூர் மெயினா இப்ப அமைச்சு கொடுத்தது வந்து பாலையாக்கும், சுரேஷ் ஐயா, ரூபன் ஐயா, அப்புறம் அங்க வந்த அவன் சார், இன்னொரு சார் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களை நல்லா கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொன்று வந்து நாங்க அந்த மனநலம் குன்றின குழந்தைகளுக்கு வகுப்பெடுத்தப்பதான் என்ன சொல்றேன்னே தெரியல, என்னை எங்களை அறியாம உள்ள ஒரு அழுகையே வந்துருச்சு. நம்ம எல்லாம் எவ்வளவு இருந்தும் இன்னும் இல்ல, ஆசை, பணம், கவலை, கோபம்னு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அங்க ஒண்ணுமே இல்லை. அவங்க வந்து இறை குழந்தைகளா இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்து ஐயா வந்து அவங்களுடைய பெற்றோர்களுக்கு வகுப்பெடுத்தாங்க. எனக்கு நான் எப்பவுமே குழந்தைகளுக்கு வகுப்பெடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு போய் ஒரு அருள்காப்பு சங்கல்பம் மட்டும்தான் சொல்லி கொடுத்தேன். அது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதை அவங்க உள்வாங்கிக்கிட்ட விதம், குழந்தைத்தனமா, அவங்களுக்கெல்லாம் தான் நம்ம இன்னும் கொண்டு போய் கொடுக்கணும், இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கணும், வேதாத்திரியத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னும் அங்கதான் மேலோங்குச்சு. 4000 குழந்தைகளுக்கு மேல மட்டக்களப்புல வந்து பயிற்சிகள் கொடுத்தோம். அதுக்கும் இறைக்கு நன்றி. அதுதான் மதன் மாமா வந்து வெளிநாட்டுல அவருடைய உரையெல்லாம் போகணும், இன்னும் நிறைய பேருக்கு சேவை பண்ணணும்னு நாங்க நினைச்சோம். அதெல்லாம் எங்களுடைய நீண்ட நாள் கனவு. அது எல்லாமே வந்து அவங்க சொல்லணும். தரணிமா அவங்க அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிஜமாவே அவங்க அவ்வளவு செஞ்சுட்டு அவங்க ஒண்ணுமே அதை சொல்லி கூட காமிக்கவோ அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அவ்வளவு சில பேரெல்லாம் சின்ன விஷயம் செஞ்சுட்டே அதை ஒரு பெருசா பிரம்மாண்டமா சொல்லுவாங்க. அவங்க நிஜமாவே அவங்களுக்கு எப்படி தேங்க் பண்றேன்னே தெரியல. எங்களுக்கு எல்லா ஏற்பாடும் ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க. எல்லா இடத்துலயும் ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னு, ஒரு இடத்துல கடைசி நாள் வந்து நாங்க ஜப்னா போனோம். இந்த கடைசி நாள் அந்த 30ஆம் தேதி வந்து எங்களுக்கு யாருடைய கைடன்ஸும் இல்லை. அந்த ஊர்ல இருக்கிறவங்களே எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கைடன்ஸ் கொடுக்கல. அப்ப வந்து எனக்கு ஒரு நிமிஷத்துல என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப வந்து அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு அண்ணா, அந்த அண்ணாக்கு நாங்க எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகாது. அப்படி சாமிஜி என்ன சாமிஜி நம்மளுக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ இந்த ஆட்டோல வந்து சாமிஜியே கூட வந்த மாதிரி அத்தனை இடத்தையும் கூட்டிட்டு போய் அந்த ஒரு நாள்ல நாங்க அவ்வளவு இடம் நிஜமாவே பார்த்திருக்க முடியாது. நல்லூர் கோவில் ஆகட்டும், இன்னொன்னு வந்து செல்வ சன்னதியான்னு சொல்லிட்டு முருகர் கோவில் இங்க, அதுக்கப்புறம் வந்து கீரிமலை, இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. இன்னும் 4-5 இடத்த அந்த ஒரே நாள்ல எங்களை ஆட்டோல வச்சு கூட்டிட்டு போய் அந்த ஸ்ரீலங்காவை பத்தியே விளக்கத்தை எல்லாம் சொல்லி சாமிஜியே எங்க கூட பயணிச்ச மாதிரிதான் இருந்தது. அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் ராமசாமி ஐயா, உங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம ஆயிடுச்சு. அவங்க இப்ப எல்லாருமே நான் வாழ்த்திட்டே இருக்கோம், சீக்கிரம் ரெக்கவர் ஆயிருவாங்க. சூட்கேஸ் ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு, அதெல்லாம் கொஞ்சம் சின்ன டாட்டா இருந்துச்சு. அதுவும் கிடைச்சோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெம்லாமா அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. வெம்லாமா அதைய ரொம்ப ரொம்ப நன்றி. கூட வந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நம்ம எல்லாரும் இதே டீமா இருக்கணும், எல்லாரும் எப்பவும் இதே மாதிரி ஒன்னா போயிட்டு வரணும். நிறைய விஷயங்களை இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம போறப்ப எதையும் கொண்டு போறது இல்லை, நம்மளுடைய ஸ்வீட் மெமரிஸ் மட்டும்தான் நம்ம கூட இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம லைஃப்ல நம்ம ஸ்ரீலங்காவை நம்ம மறக்க மாட்டோம். இனிமேலும் அடுத்தடுத்த பயணங்கள் நம்ம இன்னும் சிறப்பா பயணிக்கலாம். அதுக்கு இறைக்கும் குருக்கும் நன்றி சொல்லிக்கலாம். ஸ்ரீலங்கா மொத்தத்துல எப்படி இருந்ததுன்னா ரொம்ப வடிவா இருந்தது. அவங்க கிட்ட பேசுறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா கதைக்கலாம். அந்த பாஷை ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அவங்களுடைய உணவு முறைகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எல்லாருமே நம்ம என்ஜாய் பண்ணோம். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மாலத்தி அம்மா, பெரியநாயகி அம்மா, இன்னும் மத்த எல்லாருக்குமே நாங்க நன்றி சொல்லணும். யாழுக்குட்டியும் சூர்யாவையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. எல்லாருமே அவங்களுக்கு தேவையான போது ஸ்நாக்ஸ் இதெல்லாமே கொடுத்து அம்மாங்க எல்லாருமே நல்லா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மோனிஷா பாப்பா தான் வந்து யாழினிக்கு மிகப்பெரிய செட்டு. அவங்க ஏஜ் இருக்கும், அவங்க ஒரு 18 வயசு பிளஸ் இருப்பாங்க. ஆனா யாழுக்குட்டி கூட குழந்தையா இருந்து அவங்கள பாத்துக்கிட்டாங்க. ஒரு அரை நாள் நாங்க அவங்க கிட்டதான் விட்டுட்டு போயிருந்தோம். அவ ரொம்ப மிஸ் பண்றா. இப்ப வரைக்கும் அவ மோனிஷா அக்காட்ட எப்ப பேசலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
யாழு உள்ளதா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாழினி பாப்பா உள்ள இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி வந்து பேசுங்க. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் சுரேஷ்மா. லதாமாவுக்கு நன்றி. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் பயப்படுவாங்க பீச்சுக்குள்ள போறதுக்கு. எல்லா இடத்துக்கும் லதாமா தான் தைரியமா இட்டு போனாங்க. அப்ப டான்ஸ் ஆடுறதுலாம் என் லதாமா தான் கூட வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு லதாமா. இந்த டூர்ல என்ன குறைகள் இருந்தால் அது எங்களை சாரும், நிறைகள் இருந்தால் உங்கள் அனைவரையும் சாரும். நன்றிமா. தேங்க்யூ. எல்லாரும் பேசிட்டாங்களா? யாழினி மட்டும் பேசிட்டாங்க ஐயா. ஜாயின் பண்ணா பேசுறேன். வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதுங்க ஐயா. குறிப்பா ஒரு 2-3 செய்திகள் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணது. கொஞ்சம் பிரேக் ஆகுதாம்மா. இந்த இடம் கொஞ்சம் டவர் கம்மியா இருக்கு. ஒரு ஏதாவது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அம்மா இப்ப கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குங்க ஐயா. ஓகேம்மா. ஒரு 4-5 செய்திகள் மட்டும் சிம்பிளா சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம பயணிக்கும் போது அந்த இயற்கை வளங்கள் அதை நம்ம மிக சிறப்பா ரசிக்கிறோம். அங்க இருக்கிற சிறப்புகள் அதுல ரொம்ப முக்கியம். இயற்கையை அவங்க அப்படியே தூய்மையா வச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. எல்லா இடத்துலயுமே அந்த இயற்கையை வந்து கெடுக்காம அதனோட இயற்கை தன்மை அப்படியே வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் இயற்கை தான். மொத்த இயற்கையோட ஒரு வரம்னு சொல்லலாம். அது முதல்ல கூட ஒரு சிலர் இலங்கைக்கா போறீங்க அப்படின்னு எல்லாம் என்னை போட்டு ஒரு மாதிரி அப்செட் பண்ணிட்டாங்க. இலங்கை வந்து ஒண்ணுமே கிடையாது, அது வந்து சும்மா உங்க ஊர் மாதிரியே இருக்கும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சிருந்தாங்க. அப்புறம் நம்ம கனகாமா அவங்களோட ஹஸ்பண்ட் ஐயாவும் அம்மாவும் வந்து பத்திரிக்கை கொடுக்க வந்திருந்தாங்க. அப்ப அவரு தான் சொன்னாரு, ஐயா நீங்க சரியான பிளேஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க ஐயா. நம்ம வந்து கேரளா வந்து கடவுளோட பூமி அப்படின்னு சொல்றோம், அப்படி இல்லைங்க, நீங்க ஸ்ரீலங்கா போய் பாருங்க, அதுதான் உண்மையாலுமே கடவுளோட பூமி அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அப்பதான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே வந்துச்சு. ஏன்னா நம்மளை நம்பி வேற இவ்வளவு பேரை கூட்டிட்டு போறோம், மொக்கையாக்கி இது இருந்துருச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான் அப்செட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கு அப்புறம் உண்மையாலுமே எனக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற விஷயம் வந்து இயற்கை அப்படியே வச்சிருக்காங்க. ரெண்டாவது நாம தமிழை எவ்வளவு கொலை பண்ணி வச்சிருக்கோம்னு அங்க போனதான் தெரியுது. அதாவது எப்படி ஒவ்வொரு மொழியில இருக்கிறவங்க அவங்கவுங்க மொழிய தூய்மையா பேசுறாங்களோ அப்படி உண்மையாலுமே தமிழ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அங்க போய் பார்த்தாதான் தெரியுது. அவ்வளவு ஒரு தூய்மையான ஒரு தமிழை கலப்படம் இல்லாம ஒரு ஆசிரியர் மாணவர்ல இருந்து அவங்களெல்லாம் கேட்கறப்ப அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தமிழ், ஒரு அழகான மொழிய வந்து இன்னும் சிதைவுக்குட்படுத்தாம அப்படியே அவங்க வச்சிருக்கிற விஷயம். அதே போல உணவுல நிறைய அவங்க இன்னும் இயற்கை தன்மையிலேயே இருக்கிறாங்க. நிறைய காய்கறிகள், நிறைய வந்து அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற உணவுகளை நிறைய எடுத்துக்கிறாங்க. இன்னும் நம்ம அளவுக்கு அரிசிக்கு அவங்க மாறாம அப்படியே இருக்கிறாங்க. தூய்மை எங்க பார்த்தாலும் ஒரு தூய்மை. ரொம்ப ஹைலைட்டா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்க 12 நாட்கள் 13 நாட்கள் அங்க இருந்தோம். ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட் கூட நாங்க கேட்கல. இது வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட் கூட கேட்கல. 13 நாளா அது சிட்டில இருந்து மேல ஹில்ஸ் வரைக்கும் எல்லா பக்கம் சுத்திட்டோம். ரோடுல அப்படி ஒரு டிசிப்ளின். எப்படிடா இப்படி ஒரு 60 ஸ்பீடுல போகணும்னா வண்டி 60 ஸ்பீடுல தான் போகுது, 59, 58. அது அந்த ஓட்டிட்டு வந்த டிரைவர் அவங்க எல்லாம் வந்து வேற லெவல். எக்ஸலண்டான ஒரு டீம் வந்து இயற்கை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. இதுக்கு ரூபன் சார் அவங்களோட டீம் வந்து ஒரு சூப்பரான ஒரு டீம். அதான் குரு நம்ம கூட எப்பவுமே இருக்கிறாரு. நம்ம டீம்ல சுரேஷ் ஐயா பத்தி நமக்கு கவலையே இல்லை. அவர் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் 100% அதை வந்து டெடிகேட்டா பண்ணிடுவாங்க. அதே போல அந்த குரூப்ல ஜாயின் பண்றதுல இருந்து மற்றவங்களோட சர்வீஸ் ரொம்ப சிறப்பா இருந்தது.
அதே போல அவங்க சைடு அதை காமிக்கிறவங்க, அவுன் சார்னு ஒருத்தர், லாரிப் சார்னு ஒருத்தர், டிரைவர் ஐயா, அவர் கூட வந்த அசிஸ்டண்ட் ரூபன் ஐயா, எது கேட்டாலும் அதுக்கு ஓகே ஓகே பண்ணி பண்ணி அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு டூர் அமைச்சு கொடுத்தாங்க. உண்மையாலுமே அந்த நாடு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பூமி. நிச்சயமா அவங்க எல்லாருக்குமே நன்றி. அந்த நாடு கொஞ்சம் சிரமத்துல இருக்கு இப்போ. அது சீக்கிரம் மீண்டு நிச்சயமா ஒரு நல்ல நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு வரணும்னு நம்ம வேண்டிக்குவோம். நன்றி நன்றி நன்றி. நிறைய பாடங்களை நமக்கு ஸ்ரீலங்கா வந்து கற்றுக் கொடுத்திருக்குது. நிச்சயமா அதை கடைபிடிப்போம். அதுல ஒருத்தவங்க வந்து என்னன்னா, நம்ம எங்கேயாவது ஒரு பொருளை விட்டுட்டா ஐயோ விட்டுட்டோமே அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனா ஸ்ரீலங்கால ஒரு இடத்துல ஒரு பொருளை மிஸ் பண்ணேன் நானு. பட் எனக்கு அந்த விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு விஷயமே தோணல. என்னன்னா லேப்டாப் வந்து என்னோட பஸ்ல நைட்டு டிராவல் பண்ற பஸ்ல கொழும்பு டு மட்டக்களப்பு, அங்க பஸ்ல ஏசி பஸ்ல தூங்கிட்டு லேப்டாப் பேக்கை மட்டும் மேல வச்சுட்டு இறங்கிட்டோம், மற்ற லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு. லேப்டாப் மிஸ் ஆனா எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒண்ணுமே கேஷுவலா இருக்கு. ஓ அப்படியா, சரி ஓகே, அந்த டிரைவர் எனக்கு சொன்னா கொண்டாந்து கொடுத்துருவாரு. அப்படி எனக்கு ஒரு தாட்டு. கூப்பிட்டு கேட்டா அவரும் கரெக்டா ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களாங்க சார் அப்படின்னாங்க. ஆமாங்கண்ணா, அந்த இது, ஓ அப்படியா, ஓகே, நாங்களே கொண்டாந்து கொடுத்துறோம், எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டு அவர் ஒரு ஸ்கூல்ல இருந்தோம் நாங்க, அந்த ஸ்கூலுக்கே கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு இன்னும் மனிதர்களுடைய அந்த தூய்மை தன்மை அங்க இருக்குது. ஒரு சிலர் கொஞ்சம் மாற்றி இருந்தாலும் ஆனா அந்த ஒரு பயமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு புண்ணியமான பூமின்னு சொன்னா நிச்சயமா மாற்று கருத்து இல்லை. அதுல பல இடங்கள், பல அனுபவங்கள். எனக்கு முதல் முறை ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அதனால இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த இறை சாதனை மார்க்க குடும்ப அன்பர்கள் எல்லோருக்கும் மிகுந்த நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னும் 2 பேர் இருக்காங்க. நவேதா மேடம் வேற வந்திருக்கிறாங்க. சரி, டைம் ஷார்ட்டா இருக்கு, ஷார்ட்டா சொல்லுங்க. நவேதா யாழினி உள்ள வந்துட்டாங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்கடா தங்கம். என் பேர் வந்து நவேதா யாழினி. யாழினி மைக் டச் பண்ணணும். ஓகே தங்க, பேசு. யாழுக்குட்டி கேக்குது, பேசுங்க பேசுங்க. நான் 3rd போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ராவணா ஃபால்ஸும் டாட்டல் இடத்துக்கு போனோம். அதுவும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் மோனிஷா அக்கா என்கிட்ட நல்லா பழகுனாங்க. அவங்க கூட தான் நான் இருந்தேன். அம்மா அப்பா வீடியோ ஆன் பண்ணிக்கிறா? வீடியோ ஆன் பண்ணி விட சொல்லுங்க. ஓகே, பேசுங்க. இப்ப என் தம்பி கூட நான் விளையாண்டுட்டு இருக்கேன். பேசு பேசு, வேற என்ன பிடிச்சது? அக்கா பேசுறாங்க. இந்த ஃபுட் பிடிச்சது. அக்கா பேரு யாழினி. அப்புறம் மோனிஷாக்கா பத்தி ஏதாவது சொன்னீங்க? மோனிஷாக்காவும் நானும் நல்லா பழகணும். அந்த அக்கா கூட தான் நான் இருந்தேன். ஓகே. மானுக்கு நான் வந்து ஊட்டி விட்டுட்டு அப்புறம் டெம்பிள்லாம் போனோம். அப்புறம் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போனோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் நான் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் குளிச்சேன். அக்கா பேசுறா. ஃப்ளைட்ல போனது எப்படி இருந்துச்சு? எனக்கு ஃப்ளைட்ல போனது ரொம்ப பிடிச்சது. அந்த வானத்துக்குள்ளதான் போயிட்டு வந்தோம். அப்புறம் ட்ரெயினும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் போகும்போது எனக்கு பிடிக்கல, ஆனா செகண்ட் டைம் வந்து போகும்போது எனக்கு ட்ரெயின் ரொம்ப பிடிச்சது. நாங்க வந்து ஷார்க் ஃபிஷும் டார்ட்டிலும் பார்த்தோம். டார்ட்டில தொட்டு பார்க்க முடியுது, ஆனா ஷார்க்க தொட்டு பார்க்க முடியல. எலக்ட்ரிசிட்டி ஷார்க் பார்த்தோம். ஃப்ளையிங் ஃபிஷ் பீச்ல நாங்க பார்த்தோம். அப்புறம் ஜெல்லி ஃபிஷ் பார்த்தோம்.
அப்புறம் நாங்க மெட்டி பார்த்தோம், கடலுக்குள்ள இருந்தது, ஒருத்தர் எடுத்து கொடுத்தாரு. தாத்தா பாட்டி கூட எல்லாம் இருந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா இல்ல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எத்தனை தாத்தா பாட்டி உங்க கூட வந்தாங்க? என் கூட 6 தாத்தா பாட்டி வந்தாங்க. ஓகே. அப்புறம் ஒரு பாட்டி என் கூட நல்லா பழகுனாங்க. ஒரு பாட்டி பீச்லயும் அங்கதான் கொஞ்ச நேரம் இருந்தேன். ஒரு பாட்டி மட்டுமா உங்க கூட நல்லா பழகுனாங்க? எல்லா பாட்டி தாத்தாவும் தானே நல்லா பழகுனாங்க? ரொம்ப நல்லா பழகுனாங்க. பேர் வச்சு கூப்பிட்டீங்களே, என்ன பேர் வச்சு கூப்பிட்டீங்க ஓகே மைக்ல? ஓகே சாமி, 8:29 ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. இன்னொருத்தவங்க வேற பேசணும். தட்சோதனி டைம் ஆயிடுச்சு. ஓகே, எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிருங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ, நன்றி. நன்றி வேற நன்றி. நெக்ஸ்ட் டூர்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிருங்க. நெக்ஸ்ட் டூர்ல மீட் பண்ணி நான் தான் உங்ககிட்ட क्वेश्चन கேட்பேன். ஓகே, லதாமா பேச சொல்லிருங்க. ஆத்வி லதாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி தங்கம். நீங்க வீடியோ கட் பண்ணி மியூட் பண்ணிக்கோங்க. யாழுக்குட்டி. வாழ்க வளமுடன் மதன் சார். அனைத்து ஸ்ரீலங்காவுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. எங்க நாட்டை பத்தி பெருமையா பேசுற எல்லாத்துக்கும் நன்றி. மிகவும் சந்தோஷம் உங்களோட இதுகளை கேட்கக்குள்ள. உண்மையிலே சரியான ஹாப்பியா இருந்துச்சு. நான் நினைச்சேன் நீங்க இங்க வந்தீங்கன்னா நாங்க உங்களோட கூடயே இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா எனக்கு கிடைக்கல. ஆனாலும் எனக்கு ஒரு நாள் தான் உங்களோட வந்து இருக்க கிடைச்சு அந்த சாய்பாபா கோயில்ல. மிகவும் நன்றி, சந்தோஷம். அங்க வந்து இருந்த 4-5 பேருமே உண்மையிலே நல்லா கதைச்சு பழகுனீங்க. அதுக்கு அந்த நேரம் உண்மையிலே சரியான சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு முடிஞ்சிருந்தா நான் உங்களோட ஃபுல்லாவே இருந்திருப்பேன். அந்த நீங்க வந்துட்டு போக வரைக்கும் எனக்கு அந்த சுச்சுவேஷன்ல இயலாத நிலைமையில வர கிடைக்கவும் இல்லை. அந்த ஒரு நாள் மட்டும்தான். அடுத்த நாள் எனக்கு ஈவினிங் வர்றதுக்கு கூட யோசிச்சா நான் முடியல. ஆனாலும் அந்த கொஞ்ச நேரம்னாலும் எனக்கு மிச்சம் சந்தோஷமா இருந்துச்சு. வாழ்க வளமுடன். மிச்சம் சந்தோஷம். அடுத்த வத்தான வரக்கூட நான் உங்களை கூடயே இருக்கிறதுக்கு நான் பிளான் பண்றேன். தேங்க்யூ மதன் சார். நன்றி. நன்றி நன்றி வாழ்க நன்றி, மிக்க வளமுடன். நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. ஓகே, அனைவருக்கும் நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்வை நாம் இதோட நிறைவு செஞ்சுட்டு அப்படியே தற்சோதனைக்குள்ள இணைந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். அம்மா வேற முருகன் ஏதாவது? ஐயா, செல்லம்மாள் அம்மா உள்ள இருக்காங்க. ஓகே ஓகே. செல்லம்மாள் அம்மா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே. ஆக்சுவலா அம்மா அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ஸ்ரீலங்கா ட்ரிப்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்திருக்கிற அன்பர்கள் எல்லாரையும் ஒரு மாலை போற்று வரவேற்று ரொம்ப அதை நினைச்சு பார்க்கவே முடியுது. அது நினைக்கிறதுக்கே நினைச்சு பார்க்கவே முடியாத மாதிரி ஒரு நிகழ்வு. உண்மையாலுமே உள்ள போனோடனே எல்லாரையும் ரிசீவ் பண்ணி எல்லாருக்கும் ஒரு மாலை போட்டு எல்லாருக்கும் அவ்வளோ இருந்தது. அது அவங்களாலதான் நடந்தது. அதே போல அந்த முதல் நிகழ்வு சாய்பாபா கோயில் நிகழ்வு, ஃபர்ஸ்ட் நிகழ்வு அவங்க ரொம்ப சிறப்பா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, எல்லாரும் நிறைய சர்வீஸ்ல இருக்காங்க. அம்மா அவங்களும் நல்ல சர்வீஸ். அந்த ஒரு சேவை மனப்பான்மையோடு இருக்கிற ஒரு இடத்துல நம்ம தொடங்குனது நிச்சயமா ஸ்ரீலங்காவுக்கு இறை சாதனை மார்க்கம் ஒரு பெரிய சேவை செய்வதற்கான வாய்ப்பை அவங்களிருந்து பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்ததுக்கு அம்மா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தாய் நாட்டை பத்தி எல்லாரும் எவ்வளவு சிறப்பா ரசிச்சு எல்லாம் பண்ணிருக்கீங்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப நன்றி. எங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு. உங்களோட இருக்கிற அந்த 2 நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. முதல் நாளும் சரி, அடுத்த நாளும் யாழ்னி பாப்பா அவங்க எல்லாரோடையும் அந்த கோயிலெல்லாம் போய் அங்க வந்தது உண்மையிலே அவ்வளவு ஆத்ம சாந்தி, அந்த மாதிரி மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. ரொம்ப நன்றி ஐயா. அடுத்த எப்ப வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் வாங்க, இலங்கைக்கு வாங்க. இறை சாதனை இதை நிறைய எல்லா இடத்துக்கும் வேதத்தில இதை நம்ம எல்லாருக்கும் கொடுப்போங்கிற இது சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப ரசிச்சு இவ்வளவு நேரம் கேட்டேன். கோயிலும் போகாம இன்னைக்கு கோயில இந்த பூசை அதை கூட இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு எல்லாரும் சொல்றதை கேட்போம்னு உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். ஹலோ, வாழ்க வளமுடன். முருகனையா, செல்லம்மாள் அம்மாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
முதல் நாங்க அங்க வந்து இறங்கினோடனே எல்லாருக்கும் பழம் கொடுத்து உங்க கையாலேயே எல்லாருக்கும் சமைச்சு கொண்டு வந்தீங்க. உங்களுடைய குடும்ப சரீரமா உங்க சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி சொல்லிருங்க. உமாமாக்கு எல்லாருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாப்பா. ரொம்ப அந்த சந்தோஷம். 2 இதுல நாள் நம்ம அந்த கோயில்ல பயணிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா, எனக்கே மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. பிடிச்சிருந்துச்சு. அதான் நாங்களும் ஃப்ரீயா இருந்தோம், உங்களோடயே வந்திருப்போம். ஆமா கோயில் ஆமா ஐயா விசேஷனால வர சொன்னாங்க, கிடைக்கல. கோயில் இல்லாட்டி விசேஷம் மட்டும் இல்லைன்னா எங்க கூட தான் கண்டிப்பா நீங்க இருந்திருப்பேன்னு ஐயா வெண்தோட்டைக்கு சொன்னாங்க. வந்த அன்னைக்கே கூப்பிடுற தூரம் ரொம்ப தூரம் இல்ல, ஒரு 2 ஹவர்ல போயிட்டு வந்துடலாம். நான் கோயில் விஷயங்கள்லாம் இருந்ததுனாலதான் வர கிடைக்கல. கண்டிப்பாம்மா, அடுத்த முறை வர்றோம், உங்களோட பயணிக்கலாம். நன்றிம்மா, வாழ்க நன்றிம்மா, நன்றி. வளமுடன். வாழ்க நன்றி ஐயா. வளமுடன், வாழ்க வளமுடன். யாழினி குட்டி வாழ்க பாப்பா, வளமுடன் ஐயா. சூர்யாக்கும் ரொம்ப நன்றி. சந்தோஷம் நீங்க எங்க திருநாட்டுக்கு வந்து எங்களுக்கு இந்த உங்கள் கையால சான்றிதழ் எல்லாம் வழங்கி எல்லாருக்கும் இந்த நிகழ்வு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப இது பண்ணினாங்க. நீங்க வந்து நடத்தி கொடுத்த அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலும் மேலும் அந்த நேரம் காணாதனால இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா கேட்டிருக்கலாம்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்திருந்து எங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு சிறப்பான பயிற்சியை வழங்கியதற்கு நன்றி ஐயா. வாழ்க வளம். நன்றிமா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, காலம் வாழ்க வளமுடன். இணைந்து கொள்வோம். நன்றிமா, அனைவருக்கும் நன்றி. நன்றி, வாழ்க. நன்றி. பூஜாமா செந்தில்குமார் ஐயாவுக்கு ஹோஸ்ட் கொடுத்துருங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இப்பொழுது ஒரு 5 நிமிடம் துரிய தவம் இயற்ற இருக்கின்றோம். தற்சோதனைக்காக இட தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இட